அனைவருக்கும் இனிய காலை, மாலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாகவும், கம்பன் அடிப்பொடியார்கள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி வருக வருக என்று வரவேற்று நமது ஏகேவி ஐயா அவர்கள் நம்மை தொடர்ந்து அழைத்துச் சென்று வருகின்றார். கம்ப ராமாயணத்தில் கம்பனளி கண்ணல் என்ற தலைப்பிலே போன்ற வாரம் நாம் கம்பனின் அடிக்கரும்பை சுவைத்தோம். இன்னும் நிறைய கரும்புகள் சுவைப்பதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சென்ற வாரம் நாம் பார்த்தது பாலகாண்டம், இன்றைக்கு அயோத்தியா காண்டம். அதை பற்றி விளக்கமாக கூறுவதற்காக நமது ஏகேவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் வந்திருக்கின்ற வயசு போன்ற மற்ற அனைத்து அறிஞர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்குமாறு அன்புடன் திரு ஏகேவி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏகேவி ஐயா. அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். குவிகம் என்ற இலக்கிய அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவுகளில் இன்றைய சொற்பொழிவு 2வது சொற்பொழிவு. நாள் ஆண்டு 2026, மாதம் மே, தேதி 3, ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் கோயம்புத்தூரில் இந்திய நேரம் சரியாக மாலை 6:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆவலுடன் வந்திருக்கும் 33 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். கம்பராமாயணத்தில் வாரம் ஒரு காண்டம் என்ற அளவில் இன்று நாம் பார்க்க இருப்பது அயோத்தியா காண்டம். ஒரு சில பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை சொல்ல முடியும் என்பது எனக்கே தெரியவில்லை. ஒரு சிறிய கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ராமன் வனம் போவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? ராமன் வனம் போவதற்கு காரணம் பலரும் பல விதமான பதில் சொல்லலாம். கூனி என்று சிலர் சொல்லலாம், கைகேயி என்று சிலர் சொல்லலாம். தயரதன் தான் காரணம். அவன்தான் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாடரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானன் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் ஏவினன் அரசன். எனவே ஒரு ஜீவோ பிறப்பிக்கப்பட்டது, எனவே ராமன் போனான் என்று தசரதன் தான் காரணம் என்று அவரவர்களுக்கு தோன்றியபடி சொல்லிக் கொள்ளலாம். உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை நான் இன்று சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தால் ரெப்படிஷன், அவ்வளவுதான். ராமன் காட்டிற்கு போனது தயரதனோ கைகேயியோ கூனியோ இல்லை. ராமன் காட்டிற்கு போனதற்கு காரணம் ஒரு முடி, தலைமுடி, ஒரு நரைமயிர், மயிர் விளைவித்த பயிர் ராமன் காட்டிற்கு போனது. இது நான் சொல்லல, நான் ஏதோ ரீல் சுத்துறேன் காதல் அப்படிலாம் நினைக்காதீங்க. கம்பன் சொல்லும் வார்த்தை இது. தயரதன் ராமனை முடிசூட்டிக்கொள் என்று சொல்ல, அதனால் அயோத்தி நகரம் அலங்கரிக்கப்பட, அந்த அலங்காரத்தை பார்த்து பொறாமைப்பட்டு வெகுண்ட கூனி கைகேயின் மனத்தை கலைக்க அப்படின்னு கதை போகும். ஆக கூனி ராமனை பழி வாங்குவதற்காக, ராமனை பட்டம் கிடைக்காமல் செய்வதற்காக மேற்கொண்ட முயற்சிக்கு காரணம் அயோத்தி நகரம் அலங்கரிக்கப்படுகிறது. அதை கண்ட கூனி கைகேயிடம் போய் சொல்கிறார். அப்புறம் கதை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அயோத்தி நகரம் அலங்கரிக்கப்படுவதற்கான காரணம் ராமன் முடிசூடுகிறான். ராமனை முடிசூட்டும்படி வேண்டிக் கொண்டவன் தயரதன். அவ்வாறு அவனை வேண்டிக் கொள்ள செய்தது அவனுடைய தலையில் இருந்த ஒரு நரைமயிர். இது கம்பனுடைய பதிவு. முதல் பாடலை போடலாம். சுந்தரராஜன் பாடல் இவ்வாறு வருகிறது. கம்பன் ராமனுக்கு முடிசூட்டுவதற்கு காரணம் தயரதனுடைய நரைமயிர் என்பதற்காக. மன்னனே அவனையை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன
கண்ண மூலத்தில் கழற வந்த என மின்னென கருமை போய் வெளுத்ததோர் மயிர். வெளுத்தது ஓர் மயிர் எங்கே? கண்ண மூலத்தில். மூலம் என்பது அடி, ஆதாரம், தொடக்கம். எனவே கன்னம் எங்கே துவங்குகிறது என்றால் காதிற்கு பக்கத்தில் கன்னம் துவங்குகிறது. கண்ண மூலத்தில், அது காதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மயிர் என்ன சொல்கிறது? பேசுகிறது. இந்த வார்த்தை கம்பனுடைய வார்த்தை. கழற வந்த என. கழறுதல் என்றால் சொல்லுதல், உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். கண்ண மூலத்தில் இருந்த ஒரு மயிர் சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? மன்னனே, தயரதனே, அவனியை மகனுக்கு ஈந்து அரசுரிமையை ராமனுக்கு கொடுத்து விட்டு நீ தவம்புரி பருவம் ஈது. சொல்ல முடியாத நன்மைகளை விளைவிக்கக்கூடிய பன்ன அரும், பண்ணுதல் என்றால் சொல்லுதல், பன்னரும் தவம்புரி பருவம் ஈது என தயரதனுக்கு கண்ண மூலத்தில் வெளுத்த ஓர் மயிர் கழன்றது. அந்த மயிர் நரைமயிர் என்பதற்கு ஒன்று தயரதனுக்கு வயதாகி விட்டது என்பதை சொல்லாமல் சொல்கிறான் கம்பன். நரைமயிர் என்பதற்கு கருமை போன மயிர். மின்னல் போல ஒளி வீசுகிறது வெள்ளமயிறு. மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர் கண்ண மூலத்தில் வந்து கழறுகிறது. என்ன கழறுகிறது? மன்னனே, அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம். அந்த வேளை, அந்த காலம், அந்த தருணம் வந்துவிட்டது. எனவே அரசாட்சியை ராமனுக்கு கொடுப்பாயாக என்று தயரதனுக்கு அவனுடைய கண்ண மூலத்தில் தோன்றிய ஒரு மயிர் கட்டளையிட, அதன் விளைவாக வந்ததுதான் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையாள நீ 7 ஆண்டின் வா என்று ஏவினன் என்று அதற்கும் இதற்கும் தாராளமாக முடிச்சு போடலாம். முடிச்சு போடுவதற்கு வாய்ப்பும் வசதியும் இருப்பதாக கம்பனுடைய இந்த பாடல் அமைகிறது. மன்னனே அவனையை நீ மகனுக்கு மன்னனே அவனையை மகனுக்கு இந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன கண்ண மூலத்தில் கழற வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர் என்பது நான் இன்று உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்த முதல் பாடல். நீங்கள் எதிர்பார்க்கும் வழக்கம் போல பல பாடல்கள் இடம்பெறாமல் போகலாம். அடுத்ததாக இவ்வாறு ராமனுக்கு முடிசூட்டுவதற்கு தயரதன் ரொம்ப ஒபீடியன்ட் மன்னன். மயிர் சொன்ன உடனே அப்படியே கேட்கறான். ராமனுக்கு பட்டம் கட்டுவதாக தீர்மானிக்கின்றான். அரசவைக்கு போகிறான். எல்லோரையும் கூப்பிடுகிறார். வசிஷ்டன், அவருடைய சிற்றரசர்கள், மந்திரிமார் எல்லோரும் வருகிறார்கள். எல்லோரையும் கலந்து ஆலோசிக்கிறான் தயரதன். இறுதியாக எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்று, ரொம்ப டெமோக்ராட்டிக் மன்னன், ஆட்டோக்ரசி என்பதே இல்லாதவன், எல்லோரையும் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்ற பிறகு, வசிஷ்டனுடைய ஒப்புதலையும் பெற்ற பிறகு சுமந்திரனை அனுப்பி ராமனை கூட்டிக் கொண்டு வா என்று ராமனுக்கு செய்தி சொல்வதற்காக ராமன் அழைத்து வரப்படுகிறான். ராமன் வருகிறான். ராமனுக்கு செய்தி சொல்லப்படவில்லை. அப்பா அழைக்கிறார் என்று சுமந்திரன் போய் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். ராமனுக்கு இன்னும் செய்தி சொல்லப்படவில்லை. வந்த ராமனை தயரதன் ஆறத் தழுவிக்கொள்கிறான், நெஞ்சாரத் தழுவிக்கொள்கிறான். தயரதனுடைய மார்பும் ராமனுடைய மார்பும் ஒன்றை ஒன்று பொருந்தி, இது அப்படியே ரெண்டையும் பிரஸ் பண்ணி தயரதனுடைய தோளும் ராமனுடைய தோளும் ஒன்றாக இணைந்து ஆறத் தழுவிக்கொண்டார் என்று இப்பொழுது சொல்லிக்கிறோமே. நெஞ்சாரத் தழுவிக்கொண்டான் என்பது போல தயரதன் ராமனை நெஞ்சாரத் தழுவிக்கொள்கிறான். எதனால்? அன்பினால, காதலினால, பாசத்தினாலா, இல்லது தன்னுடைய மகன் என்ற அந்த ஒரு தந்தை உறவு பிணிப்பாலா? ஒன்றும் கிடையாது. தயரதன் இப்பொழுது மன்னன். ராமன் ஹேப்பன்ஸ் டு பி அடுத்த மன்னன். இன்சிடென்டலி அவன் பையன், அவ்வளவுதான். தயரதன் இப்பொழுது அயோத்தி நாட்டின் மன்னன். அவன் அடுத்ததாக அரசனாக போகிறவன் யார் என்பதை தீர்மானிக்கிறார்
அவன் அவனுடைய மகனாக அமைவது ஒரு நிகழ்வு என்று கொள்ளலாம் என்று நான் கருதும்படி அல்லது நீங்களும் கருதும்படி பாடலை தந்திருக்கிறான் கம்பன். தயரதன் ராமனை அணைத்துக் கொள்கிறான், தழுவிக் கொள்கிறான். எதற்காக என்றால், இந்த அயோத்தி நகரத்தின் அரசுரிமை, கோசல நாட்டின் அரசுரிமை, இஷ்வாகு வம்சத்தின் அடுத்த மன்னன் என்பவன் எவ்வளவு வலிமை உடையவன், எவ்வளவு ஆண்மை உடையவன், அவனுடைய மார்பும் தோளும் எவ்வளவு திண்மை இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய மார்பையும் அவனுடைய மார்பையும், ஏனென்றால் இவன் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான், இந்த அரசுரிமையை தாங்கும் கோசல நாட்டை மிக திறமையாக நடத்தும் ஆளுமை, அந்த ஆண்மை தன்னிடம் இருக்கிறது என்று நம்பிய தயரதன் அதே போன்ற ஆண்மை, அதே போன்ற ஆளுமை, அதே போன்ற திண்மை, அதே போன்ற வலிமை ராமனுடைய தோளுக்கும் ராமனுடைய மார்புக்கும் இருக்கிறதா என்பதை ஒரு பரிசோதனை செய்வதற்காக தன்னுடைய மார்பையும் ராமனுடைய மார்பையும் இணைத்து அப்படி இரண்டு சரியா இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக ராமனை அணைத்துக் கொள்கிறான் தயரதன் என்பது கம்பன் சொல்லும் கருத்து. பாடலை பார்க்கலாம். என்ன இது தொடங்கிடுதோ? ஆஃப் பண்ணுங்க ஐயா, தயவு செய்து மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நலங்கொள் மைந்தனை தழுவினன் என்பதன், நலங்கொள் மைந்தனை தழுவினன் என்பதன் நனிநீர் நிலங்கள் தாங்குறு நிலையினை நிலையிட நினைந்தான் விலங்கல் அன்னத்தின் தோளையும் மீத்திரு இருக்கும் அலங்கல் மார்பையும் தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான். தயரதன் ராமனை அணைத்துக் கொள்வது, தயரதன் ராமனை ஆலிங்கனம் செய்து தழுவிக் கொள்ளுவது பாசத்தாலோ காதலாலோ அன்பு பிணைப்பாலோ அன்று. அரசுரிமையை ஏற்பதற்கு உரிய மார்பு, அரசுரிமையை ஏற்பதற்குரிய தின் தோள்கள் இவனுக்கு இருக்கிறதா என்பதை ஒரு மாடல் பாராமீட்டராக தன்னுடைய மார்பையும் தன்னுடைய தோள்களையும் வைத்து அத்தோடு ராமனுடைய தோள்களையும் ராமனுடைய மார்பையும் இணைத்து பார்க்கிறான் தயரதன். ஒரு அற்புதமான பாடல். நலங்கொள் மைந்தனை, ராமனுக்கு ஏராளமான நன்மை விளைய போகிறது. நலங்கொள் மைந்தனை தழுவினன் என்பது என் கிடையாதிய, ஏதோ அணைத்து கொண்டான் தழுவிக்கொண்டு இல்ல, தழுவினன் என்பது என் கம்பன் சொல்றான். அதற்காக தழுவிக்கொள்ளவில்லை. நலங்கொள் மைந்தனை தழுவினன் என்பது என் நனிநீர் நிலங்கள் தாங்குறு நிலையினை நிலையிட நினைந்தான். விலங்கல் அன்னத்தின் தோள், விலங்கல் என்றால் மலை, மலை போன்ற திண்மை மிகுந்த தோள்களையும், அப்புறம் ஒரு வார்த்தை போடுறான், மார்பினையும். இந்த மார்புக்கு ஒரு அடைமொழி தருகிறான் கம்பன். நான் அடிக்கடி சொல்லும் என்னுடைய கம்பராமாயண வகுப்பில், சென்ற வகுப்பிலும் சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன். கம்பன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கவிக்கூற்றாக சொல்ல வேண்டிய எல்லா இடங்களிலும் ராமனை திருமால் என்று பதிவு செய்ய கம்பன் தயங்கியதே கிடையாது. ராமன் தன்னளவில் பேசும் பொழுது அவனை மானுடன் என்று காண்பிப்பான். கவிக்கூற்றாக பிறபாத்திரங்கள் வாயிலாக சுட்டும் பொழுது இவன் திருமாலே என்பதை அடித்து சொல்லிவிடுவான். அவ்விதம் சொல்கின்றான். தின் தோளையும் திரு இருக்கும் மார்பையும், திரு திரு என்பது லட்சுமி, மெய்த்திரு உண்மையான செல்வம் மகாலட்சுமி இருக்கக்கூடிய அலங்கல் மாலை அணிந்த மார்பையும். ஏனென்றால் மகாலட்சுமி இருக்கும் மார்பு திருமாலின் மார்பு. ஏனென்றால் அவள் சொல்லி இருக்கிறாள், அகலகில்லேல் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரையும் மார்பா என்பது நம்மாழ்வார் திருவாய்மொழி. அகலகில்லேன் இறையும், ஒரு செகண்ட், ஒரு நானோ செகண்ட் கூட அகலகில்லேன் என்று உறைந்திருப்பாள் அவனுடைய மார்பில். எனவே திருவுரையும் அலங்கல் மார்பையும் தனது தோள் தனது மார்பு கொண்டு அளந்தான். இவ்வாறு அளந்தவன் ராமன் அரசுரிமையை ஏற்கத்தக்கவன்தான் என்று அவனுடைய மார்பையும் தன்னுடைய மார்பையும் அவனுடைய தோளையும் தன்னுடைய தோளையும் ஒப்பிட்டு நோக்கி தயரதன் தீர்மானிக்கின்றான்.
தீர்மானமாயிடுத்து, எல்லாரும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு அறிவிக்கப்படுகிறது, நகர் அலங்கரிக்கப்படுகிறது. அதை பார்த்து துன்மன கொடுமன கூனி தோன்றினாள், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போ துன்மன கொடுமன தோன்றினான் என்று. நீங்க மியூட் பண்ணீங்க ஐயா ப்ளீஸ். அண்ட் சோ அலங்கரிக்கப்படுகிறது. கூனி கைகை சம்பாஷணை நடக்கிறது. தயரதன் வாக்கு கொடுத்து விடுகிறான், வாக்கு கொடுத்து மூர்ச்சையாகி விடுகிறான். ராமனுக்கு செய்தி சொல்ல வேண்டும். கைகேயி சுமித்திரனை அனுப்புகிறாள், ராமனை கூட்டிக் கொண்டு வா என்று. இது அந்த நகரம் அன்று இரவு உறங்கவில்லை என்று நான் எண்ணுகிறேன், அயோத்தி நகரம். ஏனென்றால் இது காலையில் 4 மணி 3:30 மணி அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கலாம் என்பது என்னுடைய கற்பனை. ராமன் அழைத்து வரப்படுகிறான். அயோத்தியில் எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமன் அழைத்து வரப்படுகிறான். தங்களுடைய தெருவீதி வழியாக ராமன் போகப் போகிறான் என்று நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிகிறது. நான் சின்ன வயசுல சுவாமி ஊர்வலம் வருவர். நம்ம வீட்டு வாசல்ல சாமி 2 நிமிஷம் நிற்பாரா மாட்டாரா என்று ஒரே இது. எல்லாரும் தட்டில் பழம் பூஜை எல்லாம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் செல்வாக்குடையவர் வீட்டில் பணச்செல்வாக்கோ அதிகார செல்வாக்கோ ஆளுமையோ இருங்க வீட்டில் கொஞ்சம் நிற்பாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் சாமி நிற்பாரான்னு ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி அயோத்தி நகரத்து மக்களுக்கெல்லாம் ராமன் தம் வீட்டில் நிற்பானா ஒரு செகண்டு அவனை கண்கூடாக தரிசிக்க முடியாதா, அவன்கிட்ட போய் கை குலுக்க முடியாதா என்றெல்லாம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே எல்லாருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. என்ன ஆனாலும் ராமன் இன்னைக்கு நம்ம வீட்டில் நின்றுதான் தீரணும் என்று அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அவரவர்கள் வீட்டு முன்னால் வேகத்தடை ஏற்பாடு செய்கிறார்கள். ஸ்பீட் பிரேக்கர். ராமனுடைய தேர் அவ்வளவு வேகமாலாம் போயிட்டு வர முடியாது, நம்ம வீட்டு முன்னால நின்றுதான் ஆகணும்னு அவன் வீட்டில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போட்டுன்னு இருக்கான். கண்டிப்பாக ராமனுடைய தேரை நிறுத்திவிட முடியும் என்று. ஸ்பீட் பிரேக்கரை எதை வச்சியா போடுறாங்க? அயோத்தி நகரத்தின் செல்வச் செழிப்பை நாட்டுப்படலம் நகரப்படலம் எல்லாவற்றிலும் சொன்ன கம்பன் அங்கு சொல்லாத செய்திகளை இங்கும் சொல்கிறான். ஸ்பீட் பிரேக்கர் பண்றாங்க. எதை வச்சு? கல், மண், சிமெண்ட், கான்கிரீட்டு, செங்கல், சுண்ணாம்பு, ஒரு மண்ணும் கிடையாது. எதை வைத்து ஸ்பீட் பிரேக்கர் போடுகிறார்கள்? அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வைரம், வைடூரியம், கோமேதகம், எல்லா தங்கம், பவழம், முத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்ல கொட்டி ஒவ்வொருத்தன் வீட்டு வாசலையும் ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர் போடுற அளவுக்கு செல்வம் குவிந்திருக்கிறது. இது கம்பன் அயோத்தியின் நகர வர்ணனையை அங்கே சொல்லாமல் இங்கே சொல்கிறான். பாடலை பார்ப்போம். சுந்தரராஜன். கார்மின்னடு உலாயது என நூல் கங்கலும் மார்பன் தேர்மிசை நம் வாயில் கடிது ஏகுதல் செய்வானோ கூர்கனக ராசியோடு கோடிமணியாலும் தூர்மின் நெடு வீதி என சொறிவாரும். கார் மின்னொடு உலாயது, ஒரு மின்னல், பளிச்சுன்னு ஒரு மின்னல் மின்னும் கரிய மேகத்தில். ராமனுடைய மேகம் கரிய மேகம், அதுல அவனுடைய பூணல் ஒரு சின்ன ஒரு மின் ஒளி மாதிரி, ஒரு ஒளிக்கீற்று மாதிரி கரிய மார்பில் ராமனுடைய பூணல் மின்னுகிறது. கார் மின்னொடு உலாயது என நூல் ககலும் மார்பன். ககலும் என்றால் பொருந்துதல். மார்பிலே நூல் அணிந்திருக்கின்றான். கார்கால் மேகத்தில் இருக்கக்கூடிய மின்னல் போல கார் மின்னொடு உலாயது என்ன ககலும் நூல் மார்பன் தேர்மிசை தேர் ஏறி நம் வாயில் நம்ம வீட்டு வாசல கடிது ஏகுதல் செய்வானோ. அப்படி கண்மூடி கண்பரத்துக்கு உள்ள ஓடி போயிட்டானே என்னையா பண்றது? அதனால அவனை நிறுத்துவோம். என்ன பண்ணுவோம்? ஸ்பீட் பிரேக்கர் போடுவோம் நம்ம வீட்டு வாசல்ல. எதை வச்சு? கூர். கூர் என்றால் மிகுதி. அன்பு கூர்ந்து சொல்றோமே, அன்பு மிகுதியால். கூர் கனக ராசி. கனகம் என்றால் பொன், ராசி என்றால் வரிசை. கூர் கனக ராசியோடு கோடி மணியாலும் தூர்மின் நெடு வீதியினை என்று சொறிவாரும் என்று அவன் தன் வீட்டு வாசலில் ராமனை நிறுத்துவதற்காக ஸ்பீட் பிரேக்கர் போடுவதற்காக கனக ராசியும் கோடி மணியுமாக போடல, இட்டார்கள் இல்லை,
சொரிந்தார்கள். அந்த வார்த்தையை பார்க்கணும். கம்பனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சொரிதெல்லாம் அப்படியே கொண்டு 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 வந்து கொட்டுறது என்பது கம்பன் தரும் நமக்கு அயோத்தி நகரத்தின் வன்மை, அயோத்தி நகரத்தின் வளம் பற்றிய செய்தி. அடுத்த பாடல். ராமன் இவ்வாறு தேரேறி போகிறான். கைகேயியை பார்க்கிறான். கைகேயி அவனுக்கு செய்தி சொல்கிறாள். 2-3 வாட்டி சொல்லிட்டேன். ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனையாள அந்த பாடல் செய்தி சொல்லப்படுகிறது. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். அரசுரிமை தனக்கு இல்லை என்பதை கேட்டவுடன் அவன் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், எல்லோரும் கேட்டிருப்போம். இப்பொழுது எம்மனோரால் ஏம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் திறத்தில் ராமன் ஒப்புதோ முன்பு பின்பு வாசகம் உரைக்க கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா. அது ஒரு பாடல். ராமனுடைய மனோநிலைமை எவ்வாறு இருந்தது? அரசுரிமை தனக்கு இல்லை என்று சொல்லப்பட்டவுடன் அவனுடைய மகிழ்ச்சி செந்தாமரை போல மலர்ந்தது. அதெல்லாம் வேற விஷயம். கம்பன் அதை மற்றொரு விதமாக சொல்கிறான். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உவமை. ஏன்னா சின்ன வயசுல நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து அத்தாழநல்லூர் போகிறதுன்னா இந்த ஒரே கன்வெயன்ஸ் வீரவநல்லூர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு தான் போகணும். மாடு வண்டி இதெல்லாம் எங்களுக்கு என்னுடைய 3 வயசு 4 வயசு அப்போல்லாம் மாட்டு வண்டியில் ஏறி கோஸ்பட்டியில் உட்காந்து போகிறதுங்கிறது என்னையே அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ மாட்டு வண்டியை பற்றிய ஒரு உதாரணம் கம்பன் தருகிறான். மாடு ஒன்று வண்டியில் பூட்டப்படுகிறது. மாட்டை வண்டியில் பூட்டுபவன் வண்டியினுடைய உரிமையாளர். இதை மனதில் கொள்ள வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா பூட்டியாச்சுன்னா கழுத்தில் ஒரு கயிறு போட்டு ஒரு நுகத்தடியில் போட்டு ஒரு குச்சியை வச்சிருவாங்க. என்ன பண்ணினாலும் மாடு அதிலிருந்து தன்னுடைய முயற்சியால் மாடால் மீள முடியாது. unless there is an external help. யாராவது வந்து அவுத்து விட்டால் ஒழிய இந்த மாடு தன்னுடைய அந்த பூட்டப்பட்ட தலையிலிருந்து மீள முடியாது. அது மீள்வதற்கு ஒரே வழி, எவனாவது வந்து அவுத்து விடணும். எவன் வந்து அவுத்து விடுவான்? அந்த மாட்டின் மீது இரக்கம் உள்ளவன், அந்த மாட்டின் மீது பரிவு உள்ளவன், அந்த மாடு அந்த வண்டியினுடைய பாரத்தை இழுத்து செல்ல வேண்டாமே என்று கருணை உள்ளம் கொண்டவன், அருள் நிறைந்த ஒருவன் வந்து அவிழ்த்து விட்டால் அன்றி இந்த மாடு வண்டியிலேருந்து மீள முடியாது. கம்பன் சொல்கிறான், ராமனுக்கு அரசுரிமை, ராமன் என்ற மாட்டிற்கு அரசுரிமை என்ற வண்டி அல்லது தலை பூட்டப்பட்டிருக்கிறது. யார் வந்து விடுவிப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறான். நல்ல வேளையாக, இது நீங்கள் கைகை என்று எடுத்துக்கொள்ளலாம், கூனி என்று எடுத்துக்கொள்ளலாம், யாரோ வந்து அரசுரிமை உனக்கு இல்லை என்று சொல்ல அவனுடைய மனசு, அவனுடைய சந்தோஷம் எந்த அளவில் இருந்தது என்றால், பாடலை பார்ப்போம். தெருளுடை மனத்து மன்னன் ஏவலின் திறம்ப அஞ்சி இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு இயைந்து நின்றான். உருளுடை சகடம் பூண்ட உடையவன் உய்த்த காரேறு அருளுடை ஒருவன் நீக்க அப்பிணி அவிழ்ந்தது ஒத்தான். ராமனுடைய மனோநிலைமையை சொல்கிறான். அரசுரிமை என்பது பிணி, கம்பன் சொல்லும் வார்த்தை. அப்பிணி அவிழ்ந்தது ஒத்தான். தெருளுடை மனத்து மன்னன். தயரதன் ஒன்றும் முட்டாப்பையல்ல, மிகுந்த அறிவு பொருந்தியவன், சான்றோன், நல்ல கற்றவன். எனவே அவன் அரசுரிமையை ஏற்றுக்கொள் என்று ராமனிடம் கேட்க, தெருளுடை மனத்து மன்னன், அறிவு நிரம்பியவன். தெருள் என்றால் தெளிவு, தெளிவு மிகுந்த அறிவு மிகுந்த ஒரு மன்னன்
அப்பாவாக இருந்தாலும் அப்பா என்று சொல்லலை. பார்த்துக்கணும், இது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது அரச கட்டளை, இது ஜீவோ, சொன்னவன் மன்னன், தெருளுடை மனத்து தந்தை போடல கம்பன், தெருளுடை மனத்து மன்னன். எனவே இது ஒரு அரச கட்டளை. ஏவல் இந்த வார்த்தை அடிக்கடி வருது. 7 ஆண்டின் வா என்று ஏவினன் அரசன், எந்தையே ஏவ நீரே உரை செய்ய என்பான் ராமன். ஏவ தெருளை மனத்து மன்னன் ஏவலில், ஏவல் என்பது கட்டளை, நான் சொன்ன மாதிரி ஜீவு. தெருளடை மனத்து மன்னன் ஏவலில் திறம்ப அஞ்சி. அப்பா கேட்டுட்டாரு, டேய் ராஜ்ய பரிபாலனம் பண்றையா? எதிர்த்து பதில் சொல்ல முடியல. கம்பன் சொல்லுவான், இவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, இவன் வெறுத்து ஒதுக்கவும் இல்லை. அப்படியே ஒரே ஸ்திதியில இருந்தான். ஆனால் கேட்பவன் தந்தை மட்டுமல்ல, கேட்பவன் அரசன். எனவே தெருளுடை மன்னன் ஏவலின் திறம்புதல் என்றால் மாறுபடுதல், மீறுதல். அஞ்சி எதுக்கு ஒத்துண்டான்? இருளுடை உலகம் தாங்கும் இன்னல். என்ன ஒரு வார்த்தை போடுறாங்க பாருங்க. அரசுரிமை, அரச பதவி என்பது நம்மளாம் நினைக்கிற மாதிரி முத்து விரித்து மல்லிகை நல்லதா முல்லை நல்லதா என்று மஞ்சத்தில் பரப்ப என்று கேட்ப அந்த மாதிரிலாம் இல்லை. அரசுரிமை என்பது ரொம்ப 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 கஷ்டம். எவ்வளவு கஷ்டப்படுறார் மோடி என்பது நமக்கெல்லாம் தெரியும். இருளுடை உலகம் தாங்கும் இன்னல், உலகம் தாங்குவது இன்னல். அந்த உலகம் என்பது ஒளி நிறைந்தது அன்று, இருள் உடை உலகம். கம்பனுடைய வார்த்தை ஒவ்வொன்று விழுது பாருங்க. இருளுடை உலகம் தாங்கும் இன்னல், அதற்கு இயைந்து நின்றான். இருளுடை உலகம் தாங்கும். ஷேக்ஸ்பியர்ல கிங் லியர்ல ஒரு வார்த்தை ஒன்று வரும், uneasy lies the head that wears the crown. மணிமுடியை தாங்கும் தலை மிகுந்த கஷ்டத்தில் உறங்குகிறது அல்லது படுத்து கிடக்கிறது. uneasy lies the head that wears the crown. அது மாதிரி இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு ஏந்து நின்றான். ஆனால் இது எவ்வாறு இருந்தது? இந்த ராமன் எவ்வாறு பூட்டப்பட்டு இருந்தால் என்றால், உருளுடை சகடம் பூண்ட உடையவன் உய்த்த காரேறு. உடையவன் ஒரு வார்த்தை போட்டிருக்கான் பாருங்க. ஐயோ எனக்கு ரொம்ப, ஏன்னா உடையவன் அவன் அப்பன், அது ஒரு பக்கம், அவன் மன்னன், ரெண்டும். ஆக தயரதன் ராமனை இந்த வண்டியில் பூட்டுவதற்கு எல்லா உரிமையும் உடையவன். உடையவன் உய்த்த கார் ஏறு. கடைசியில கூனி எப்படி ஆயிட்டா பாருங்க. அருளுடை ஒருவள் நீக்க. அருளுடை ஒருவன் தான் போட்டிருக்கான், நான் தான் சும்மா ஒருவள்னு சொல்றேன். அருளுடை ஒருவன் நீக்க அப்பிணி அவிழ்ந்தது ஒத்தான் என்று ராமனுடைய மனோநிலைமையை கம்பன் சொல்கிறார். அடுத்த பாடலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு பெரிய சின்ன ஒரு வியாக்கியானம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஆகலாம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். காட்டிற்கு போனவர்கள் 3: இராமன், இலக்குவன், சீதை. ராமனுக்கு நான் சொன்ன மாதிரி ஜீவோ, போய்தான் தீரணும், போகாம இருக்க முடியாது. சீதை அடாப்படியா விடம் பிடிச்சு நின் பிரிவினும் சுடுமோ காடு என்று கேட்டு ராமனால் மறுத்து சொல்ல முடியாத வாக்குவாதங்கள் எல்லாம் வைத்து ராமனை ஆர்கியூமெண்ட்ல வின் பண்ணி கூட்டின்னு போயிட்டான். இலக்குவன் ஏன் போனான்? யாராவது சிந்தித்து பார்த்து இருக்கிறீர்களா? ஸ்பெசிபிக்கா, ரொம்ப போக்கஸ்டா இலக்குவன் வனம் போன காரணம் என்ன? சிந்தித்து பாருங்கள். நான் சிந்தித்து பார்த்தேன். 4 சாத்தியக்கூறுகளை என்னால் பட்டியலிட முடியும். இலக்குவன் ஏன் வனம் போனான் என்பதற்கு 4 சாத்தியக்கூறுகள். முதல் சாத்தியக்கூறு, தயரதன் சொன்னான், போனான். இது ஒரு சாத்தியக்கூறு. ராமன் அப்பா போ சொன்னார், லட்சுமணா நீயும் கூட போன அப்பா சொன்னார், அதனால போனான். 2வது சாத்தியக்கூறு, அண்ணன் கூப்பிட்டான் எனவே போனான். இது 2வது சாத்தியக்கூறு. 3வது சாத்தியக்கூறு, அண்ணா
நான் வரேன்டா, டேய் என்னையும் கூட்டிட்டு போடா, 14 வருஷம்டா, நான் எப்படா உன்னை விட்டு தனியாக இருப்பேன், நானும் நீயும் நகமும் சதையும் போல இல்லையா, என்னைய கூட்டின்னு போடா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னைய கூட்டின்னு போடா என்று இலக்குவன் அண்ணனிடம் வேண்ட, சரி வா பரவாயில்ல நீ வா என்று ராமன் அழைத்து கொண்டு போனானா. அல்லது இலக்குவன் ராமனுடன் போவதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டு அந்த வலையில் இலக்குவன் விழுந்தானா? இது 4வது சாத்தியக்கூறு. 4 சாத்தியக்கூறுகள் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்கலாம். முதல் சாத்தியக்கூறு தயரதன் ஆணை. கம்பராமாயணத்தில் எந்த இடத்தில் எந்த பாடலை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கைகேயி கூனி வாதங்கள், கைகேயி தயரதன் வாதங்கள், இறுதியாக தயரதன் சொன்னதாக கைகேயி சொல்லும் வாதம், எந்த இடத்திலும் இலக்குவன் வனம் போவது என்பது பற்றி பேசப்படவே இல்லை. எந்த பாடல் வேணா எடுத்து பாருங்க நீங்க, முழுக்க முழுக்க பேச்சு முழுவதும் ராமனை பற்றி. அது கூட தயரதனுடைய பிள்ளைன்னு கூட சொல்லல, சீதை கேள்வனை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றா கைகேயி. ஆமா, 4 பேர், ராமன்னு கூட பேர் சொல்ல, சீதையின் கணவனை பணம் போக செய்ய வேண்டும் என்பது கைகேயி வைக்கும் வேண்டுகோள். ஆக எந்த இடத்திலும் அயோத்திய காண்டத்தில் மந்திரை சூழ்ச்சி படலம், கைகேயி சூழ்வினை படலம், நகர் நீங்கு படலம், எதை எடுத்துக்கொண்டாலும் இலக்குவன் ராமனுடன் போவதாக பிரஸ்தாபமே இல்லை, அந்த ஒரு அஜெண்டா எழவே இல்லை. எனவே மன்னன் கட்டளையிட்டான், அதனால் இலக்குவன் போனான் என்பது முற்றிலுமாக ஒதுக்கப்படுகிறது. அதற்கு காப்பியத்தில் எந்த விதமான சான்றுகளோ இல்லைன்னா ஒரு காரணமோ இல்லை. அடுத்தது ராமன் கூப்பிட்டானா? கண்டிப்பா ராமன் கூப்பிட்டு வா. ராமனாவது கூப்பிடுறதாவது அடேங்கப்பா, அவன் வனம் போவது என்பது எனக்கு மட்டுமே தந்தையிட்ட கட்டளை. அவன் அம்மா கேட்குறான் என்னை கூட்டிட்டு போன்னு, முடியாது. அம்மா ரொம்ப ஈஸியாக ஒரு காரணம் சொல்லிடுறான், நானும் போயிட்டேன்னா அப்பா கஷ்டப்படுவார், அப்பாவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டாமா நீ என்று அன்னையிடம் வாக்குவாதம் செய்து அன்னையை ஒப்புக்கொள்ள வைத்து ராமன் தனியே கிளம்புகிறான். சீதையை வரக்கூடாது என்று பிடிவாதமாக தடுத்து நிறுத்துகிறான். அவனை பொறுத்த அளவில் வனம் போவது என்ற கட்டளை ராமனுக்கு மட்டுமே மன்னனால் இடப்பட்டது, அதில் வேறு யாருக்கும் இடமில்லை என்பது ராமனுடைய தீர்மானமான ஒரு முடிவு. யாரையும் அவன் கூட்டிக் கொண்டு போயிருக்க போவது இல்லை, யாரையும் என்னுடன் வா என்று கூப்பிட போவதும் இல்லை. சொல்ல போனால் ராமன் ஒரு சதி செய்கிறான், யாரும் தன்னுடன் வரக்கூடாது என்பதற்காக. என்ன செய்கிறான் தெரியுமா? அதாவது ஏன் சொல்கிறேன் என்றால், யாரும் தன்னுடன் வரக்கூடாது என்ற அந்த கொள்கையில் எவ்வளவு பிடிவாதமாக ராமன் இருந்தான் என்பதை ஒரு நிகழ்வு மூலம் சுட்டி காமிக்க முடியும். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, ராமன், இலக்குவன், சீதை. இலக்குவன் ஏன் வந்தாங்க அப்புறம் சொல்றேன். கடைசியில் 3 பேர் போறது என்பது தீர்மானமாகிவிட்டது. 3 பேரும் தேரில் ஏறி வனம் போகிறார்கள். அன்னைக்கு ராத்திரி ஒரு காட்டுக்கு வந்துட்டாங்க. காட்டுக்கு வந்த உடனே ராமன் தன்னுடைய நாட்டு மக்களை ஏமாற்றுகிறான். ராமன் தன்னுடைய நாட்டு மக்களை ஏமாற்றுகிறான். என்ன செய்யறான் தெரியுமா? ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஒரு பெரிய வனம் கேம்ப் அடிச்சு எல்லாரும் தூங்கிட்டாங்க. காட்டுக்கு உள்ள வந்தாச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ராமன் சுமந்திரனை கூப்பிடுகிறான். சுமந்திரனை இங்க வா, எனக்கு ஒரு உதவி வேண்டும். பணிந்து கேட்டுக்கொள்கிறான் சுமந்திரனிடம். நீ தேரை அயோத்தி மார்க்கமாக திரும்ப கொண்டு போய் விடு. நாங்கள் 3 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போயிடுறோம். மக்கள் தூங்கும் பொழுது இதை செய்து விட வேண்டும். ஏனென்றால் காலையில் விழித்து பார்த்த அவர்கள் ராமன் இல்லை, லக்ஷ்மணன் இல்லை, சீதை இல்லை, தேரும் இல்லை. தேரின் சுவடு எந்த பக்கம் போறது பாருங்க, ஓ தேர் அயோத்தி நோக்கி போகிறது என்று எல்லோரும் அயோத்திக்கு திரும்பி விடுவார்கள். மக்களை இவ்வாறு ஏமாற்றி விடலாம் என்று ஒரு
சதிங்கிறது பெரிய வார்த்தை, சூழ்ச்சின்னு வச்சுக்கலாம், ஒரு பிளான்னு வச்சுக்கலாம், வித் குட் இன்டென்ஷன் என்ன வேணால் வச்சுங்க. இந்த ஒரு திட்டம் தீட்டி ராமன் மக்களை ஏமாற்றி இவங்க 3 பேர் மட்டும் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சுமந்திரன் தேரை எம்டியாக யாரும் இல்லாமல் அன்று இரவை ஓட்டி கொண்டு போய்விடுகிறான். காலையில் மக்கள் எழுந்து பார்த்து எல்லோரும் ராமன் அயோத்தி திரும்பி விட்டான் என்று எல்லோரும் அயோத்தி போய்விடுகிறார்கள். ராமன் இலக்குவன் மூவர் மட்டுமே காட்டுக்கு தனியாக போகிறார்கள். இந்த அளவுக்கு தன்னை மிகவும் நேசித்த அயோத்தியிலிருந்து எல்லோருமாக கிளம்பி தன்னுடன் வந்த அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு சிறிய சூழ்ச்சி செய்தவன் ராமன். அவன் யாரையும் கூட வான்னு எவனை கூப்பிட போறான்? ஒரு பேரையும் கூப்பிடல. யாரையும் ராமன் தன்னுடன் வா என்று அழைக்கவில்லை. அடுத்தது 2 காரணம் அடிபட்டு போச்சு. இலக்குவன் கேட்டான், அண்ணா நானும் வரேன், ப்ளீஸ் கூட்டிட்டு போ. ராமன் இலக்குவன் சந்திப்பு நிகழ்கிறது. ராமன் இலக்குவன் இருவரும் பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். சொல்ல போனா சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் இருவருக்கும் நன்றாக நடக்கிறது. ராமன் வனம் போகிறான் என்ற செய்தி இலக்குவனுக்கு தெரிகிறது. இலக்குவன் அயோத்தி நகரத்து வீதிகளில் யுத்த சன்னத்தனாகி, அடேங்கப்பா பாருங்க இங்க கைகேயி எவ்வளவு கெட்டிக்கார பொண்ணு, சிங்கக்குருளைக்குன்னு வச்சிருக்கிற அந்த மாமிசத்தை ஒரு பொட்ட நாய்க்கு போய் கொடுக்கறதுக்கு தீர்மானித்தாளே என்று ராமனை சிங்கக்குருளைக்கும் பரதனை பொட்டை கண்ணுடைய நாய்க்கும் ஊமானம் சொல்லி அயோத்தி மக்களுக்கு நான் இன்று இதை தடுக்க போகிறேன். யார் வந்தாலும் சரி, மும்மூர்த்திகளே வந்தாலும் சரி, மண்ணாட்டவர் விண்ணாட்டவர் எண்ணாட்டவர் என்று யார் வந்தாலும் நான் தடுத்து நிறுத்தி ராமனுக்கு முடிசூட்டப் போகிறேன் என்று யுத்த சன்னத்தனாக அயோத்தி நகரத்து வீதிகளில் இலக்குவன் உலவ, அவன் அந்த தன்னுடைய வில்லின் நான் ஏற்ற அந்த சத்தத்தை கேட்டு ராமன் ஓடி வர இருவரும் பேசுகிறார்கள். முடியாது, அண்ணன் எவ்வளவு சொல்லி பார்க்கிறான், முடியாது, நான் உனக்கு அரசுரிமை தருவேன் என்று வாதிட, ஒரு வழியாக தம்பியை சமாதானப்படுத்தி, நதியின் பிழை என்று இது விதியின் பிழை என்று ராமன் சொல்ல, விதிக்கு விதியாகும் என் வித்தொழில் காண்டி என்று ஏகப்பட்ட ஆர்குமெண்ட், ஏகப்பட்ட பேச்சு எல்லாம் நடக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் கம்பன் பாடல்களில் அண்ணா நானும் வரேன், என்னை கூட்டிண்டு போ, இலக்குவன் கேட்கவில்லை. நீங்க எல்லா பாடலையும் போய் படிச்சு பாருங்க, இலக்குவன் கேட்கவில்லை. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புவது, இலக்குவன் மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட்டை வைத்து ராமன் கட்டாயம் தன்னை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்பதை ராமனை நிர்பந்தித்திருக்க முடியும். ராமனை நிர்பந்தித்திருக்க முடியும். அதை கூட லக்ஷ்மணன் செய்யல. என்ன ஆர்குமெண்ட்னா, அண்ணா விஸ்வாமித்திரன் வேள்வியை காப்பதற்கு கரிய செம்மல் ஒருவனை உன்னை மட்டும்தான் கேட்டான். அப்பா உன்னையே என்னையும் சேர்த்து அனுப்பிச்சார். அப்பாவுடைய பார்வையில் ராமன் என்று ஒரு ஆள் கிடையாது, ராம லக்ஷ்மணன் என்று எப்பொழுதுமே ஒரு இணை பிரியாத ஒரு ஒரு டூவல் பர்சன். அதனால நீ கண்டிப்பாக அப்பா 7 ஆண்டின் வா என்று ஏவினன் அரசன் என்று அவர் வார்த்தைகள் அப்படி வந்திருக்கலாம். அவர் உள்ளத்தில் எண்ணியது உன்னையும் என்னையும் சேர்த்தே. ஏனென்றால் இதற்கு பிரசிடென்ட் இருக்கு. விஸ்வாமித்திரன் கேட்டபோது நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போனோம், உன்னை மட்டும் கேட்டபோது கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம். எனவே இப்பொழுதும் என்னை கூட்டிக் கொண்டு போக சொல்லி இருப்பார் அப்பா, அதுதான் உண்மையில் அவர் சொன்னது என்று அந்த ஆர்குமெண்ட்டை வைத்திருந்தால் ராமனுக்கு பதில் இருந்திருக்காது. இந்த ஆர்குமெண்ட்டையும் இலக்குவன் வைக்கிற ஆர்குமெண்ட் வைக்கிறது என்ன, என்னை கூட்டிட்டு போன்னு கேட்க கூட இல்லை. ஆக 3 சாத்தியக்கூறுகளும் அடிபட்டு போகிறது. இலக்குவன் ஏன் வனம் போனான்? ராமனை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை கூட்டிக் கொண்டு போய் என்று ராமனுடன் சண்டை போட்ட போது அப்பொழுதெல்லாம் சொல்ல தோணாத, அப்பொழுதெல்லாம் வேண்டுகோள் வைக்காத இலக்குவன் இறுதியில் அந்த வேண்டுகோளை வைக்கிறான். நானும் வனம் வருகிறேன் என்று அந்த வேண்டுகோளை வைக்கிறான். எப்பொழுது, எந்த இடத்தில்? அந்த வேண்டுகோளை அவனை வைக்க செய்தது யார்? அந்த வேண்டுகோளை அவனை வைக்க செய்தது கைகேயி. அவளுக்கு தெரியும், ஐயா ராமன் மட்டும் வனம் போய் இந்த பையன் மட்டும் அயோத்தியில இருந்தான்னா பரதனுடைய ஆட்சி நடைபெறாது.
ஒரு பெரிய எனி டைம் எக்ஸ்ப்ளோட் டைம் பாம் மாதிரி இருப்பான் இவன். இலக்குவன் அயோத்தியில் இருக்கும் பட்சத்தில் 14 ஆண்டு காலம் பரதனால் ஆட்சி செய்ய முடியாது என்பது கைகேயிக்கு தெரியும். எனவே வரம் கேட்கும் பொழுது ராமனை பற்றி மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. எப்படியாவது இவனையும் கிளப்பி விட்டுறணும், இவன் போனா தான் பரதனுக்கு ஆட்சி நிலை பெறும் என்பதை கைகேயி அறிந்திருந்தால். நிச்சயமாக தெரியும், மன்னனிடம் கேட்கவில்லை. எனவே அவளும் ஒரு சிறு சூழ்ச்சி வைத்துக் கொள்ளுங்கள், சதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு திட்டம், ஒரு பிளான் ஒன்று போடு, ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்றா தெரியுமா? அட்டேங்கப்பா, சுமித்திரையிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக ராமன் மூவரும் வந்திருக்கிறார். அம்மாட்ட கைகைகிட்ட சொல்லியாச்சு, மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று கைகைகிட்ட சொல்லிட்டு வந்தாச்சு. அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாச்சு. சுமித்திரையிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறான். ராமன் இலக்குவன் மூவரும் சுமித்திரையிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 தோழிமார் வருகிறார்கள். கைகேயி அனுப்பிய தோழிமார். அவர்கள் கையில் 2 மர உரி. ஐயா, எதற்கு 2 மர உரி? நான் ஜோக்கா சொல்லுவேன், ஒன்று உடுத்திக்கிறதுக்கு, இன்னொன்று தோச்சு காய போடுறதுக்கா? 2 மர உரிகள் அனுப்பப்படுகின்றன. லக்ஷ்மணன் பார்க்கறான், ஒன்று அண்ணாச்சிக்கு, இன்னொன்று எனக்கு என்று சொல்லி அவசர அவசரமாக அந்த மர உரிகளை தன் கையில் வாங்கி கொண்டு தன்னுடைய அன்னையிடம் போய், அம்மா நானும் போறேன், எனக்கு பர்மிஷன் கொடு என்று கேட்கிறான். எப்போ? 11th hour 59th minute 59th second. இந்த நிகழ்வு எப்பொழுது நிகழ்கிறது என்றால், ராமன், சூர்பனகை, இலக்குவன் மூவரும் இருக்கும் பொழுது சூர்பனகையிடம் விடை பெற்றுக் கொண்டு அடுத்த நிமிஷம் போயிடுவான் ராமன். அந்த ஒரு கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நிக்காத மொமெண்ட்ல கைகேயி 2 மர உரிவுகளை அனுப்புகிறாள். நினைச்சு பாருங்க. ஐ எம் வெரி ஷுவர் கைகேயி ஹேட் எ ஸ்கீம் ஆன் திஸ் அண்ட் 2 மர உரிகளை அவள் அனுப்பினாள். அதை பெற்றுக்கொள்கிறான் இலக்குவன். அவன் தன்னுடைய அன்னையிடம் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? பாடலை போடலாம். இவ்வளவு பிரியாம்பல். அண்ணான் இலக்குவன், அண்ணான் அவர் தந்தன. சாரி, பாடல் மாறிடுது. சுந்தரராஜன். அண்ணான் அவர் தந்தன ஆதரத்தொடும் ஏந்தி இன்னா இடர் தீர்ந்து, இந்த வார்த்தைக்கு வரேன், உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம் என என்று இவன் சொல்ல, தூயனங்கை பொன்னார் அடிமேல் பணிந்தான், அவளும் புகன்றாள். அண்ணான் என்பது இலக்குவன், அவர் தந்தன, அவர் என்பது 2 செடி பெண்கள். அண்ணான் அவர் தந்தன ரொம்ப ஆசையோடு, ரொம்ப பாசத்தோடு, ரொம்ப அபிலாஷையோடு, ஆதரத்தோடும் ஏந்தி இன்னா இடர் தீர்ந்தான். இப்பதான் அவனுக்கு காட்டுக்கு போகணுங்கிற ஒரு பொறி வந்திருக்கு. அது உடனே தீர்ந்தும் போயிடுத்து. ஏனென்றால், எப்படி நான் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, அண்ணன்ட்ட கேட்கல, அண்ணனோட சண்டை போட்டிருக்கான், எல்லாம் முடிஞ்சு போய் அண்ணன் சமாதானப்படுத்தி, அண்ணன் நீ இங்கே இரு என்று சொல்லி, நானும் நீயும் வரணும் கேட்கறான், முடியாது இங்கே இருன்னு அண்ணன் சொல்லி சமாதானப்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டான் இலக்குவன் என்பது பதிவாகிறது. அதன் பிறகு இப்ப பார்க்கறான், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, 2 மர உரி வந்திருக்கு, ஒன்று அண்ணனுக்கு ஒன்று எனக்கு என்று அதை ஏந்தி கொண்டு இன்னா இடர் தீர்ந்து, நான் காட்டுக்கு போவது எப்படி என்று இதுவரை திங்க் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு டக்குன்னு ஒரு பொறி வந்தது, இதுக்கு முன்னால வரல, அந்த பொறிக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருது இப்போ என்று உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னாள். எம்பிராட்டி என்பவள் இது சுமித்திரை, சாரி சுமித்திரை, நான் இங்க நடுவில் சூர்பனகைன்னு ஒரு தத்மா சொல்லியிருக்கேன். சுமித்திரை, எம்பிராட்டி சொன்னாள். சுமித்திரை சொன்னால் அதுவே துணையாகும். என்னையா துணை? ராமனுக்கு லக்ஷ்மணன் போறது துணையா? இல்லை சீதைக்கு லக்ஷ்மணன் போறது துணையா? கிடையாது. ஏன்னா அவர்கள் ராமன் தன்னை காப்பாற்றிக் கொள்வான். ஏனென்றாக தம்பியினுடைய துணை அவனுக்கு தேவையில்லை.
ராமன் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு எனக்கு இந்த ஆர்குமெண்ட் துணையாகும். எங்க அம்மா சொல்லியிருக்கா, நீ உங்க அப்பா சொன்னான்னு காட்டுக்கு போற, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நான் அன்னையின் ஆணை ஏற்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும், அந்த ஆர்குமெண்ட்டுக்கு துணையாகும் என்று தூயனங்கை சுமித்திரை பொன்னாரடி மேல் பணிந்தான். அவளும் புகன்றாள். போயிட்டு வா என்று சொல்கிறாள். அவள் சொல்லாவிட்டால் இந்த இடத்தில் 2 மர உரிகள் வராமல் இருந்தால் அந்த மர உரிகளில் 2ஐயும் இலக்குவன் வாங்கி கொண்டு தன்னுடைய தாயை பார்த்து, அம்மா என்ன சொல்லு, நீ உடன் ஏகு என்று எம்பிராட், நான் போறேன்னு கூட சொல்ல, நல்லா கேட்டுங்க, என்னுடைய ஆசைன்னு கூட சொல்லல, அம்மா நீ எனக்கு ஆணையிட மாட்டியா, அண்ணா கூட சொல்லுமா, அண்ணா கூட சொல்லுமா என்று அன்னையிடம் கேட்க அவள் போயிட்டு வா என்று சொல்கிறாள். என்ன சொல்கிறாள் பாருங்கள், அடுத்த பாடல். ஆகாதது கன்றால் அவ்வனம் உனக்கு இவ்வயோத்தி, மாகாதல் ராமன் நம் மன்னவன், வையம் ஏந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நிற்றலும் குற்றம் ஏதம் என்றாள். ஆகாதது என்றால் உனக்கு அந்த காட்டில் போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் ஒன்றும் இல்லை. ராமன் கூட 14 வருஷம் நீ காட்டில் இருப்பது என்பது உனக்கு ஆகாத செயல் அன்று, ஆகாதது அன்று. முதல்ல அதை சொல்லிடுறான். யூ கேன் ஜாலி வெல் டூ தட், யூ வில் அக்கம்ப்ளிஷ் தட், உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆகாதது அன்று உனக்கு ஆகாதது அன்று. அவ்வனம் இவ் அயோத்தி, அந்த காடு தான் அயோத்தி, ராமன் இருக்கும் இடம்தான் உனக்கு அயோத்தி. மா காதல் ராமன் நம் மன்னவன் தயரதன் அப்பா, உனக்கு இனிமேல் ராமன் தான் அப்பா. வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை உனக்கு தாயார். எப்பேற்பட்ட தாயார்! ராமன் காட்டுக்கு போறான்னு தெரிஞ்ச அப்புறம் உயிரோட இருக்கோமே 3 பேர். வையம் ஈந்தும் உயிர் போகா தாயர். வையம் ஈந்தும் உயிர் போனவன் தயரதன், வையம் ஈந்தும் உயிர் போகாத தாயர் 3. வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர். ஸோ அம்மா யாரு? சீதை என்று அந்த மனோநிலையில் போ என்று சொல்கிறாள். அதன் பிறகு ஒரு பாடல் சொல்கிறாள். நான் அப்படியே பிரமிச்சு போய் பல மேடைகளில் பல சந்தர்ப்பங்களில் பல தடவை சொன்ன ஒரு பாடல் சொல்றா. லக்குவனை பார்த்து, இதை எடுத்துடலாம் சுந்தரராஜன், டேய் நீ போயிட்டு வா, அண்ணன் கூட போ, 14 வருஷம் இருந்துட்டு வா. ஒரே ஒரு கண்டிஷன், ராமன் திரும்ப வந்தா நீ வா, இல்லைன்னா செத்து போயிடும் ராமனுக்கு முன்னால. என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். ராமன் அயோத்திக்கு திரும்ப வந்தால் நீ அவனுடன் வா, ராமன் வர முடியலைன்னா நீ செத்து போயிடுடா அவனுக்கு முன்னால. முன்னம் முடி என்பது அவளுடைய வார்த்தை. முன்னம் முடி, ராமனுக்கு முன்னால நீ செத்துப்போ. ஏன் சொல்கிறாள்? ராமன் வராம இருப்பானா? ராமன் வந்தால் நீ அவனுடன் வா, ராமன் வரல நீ செத்து போயிடு. ஏனென்றால் ராமன் வராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும், அது அவனுடைய மரணம். ஏனென்றால் அப்பா சொன்னது காட்டுக்கு போ என்பது அன்று. காட்டுக்கு போ என்று 14 ஆண்டுகால வனவாசத்தை முடித்தால் தந்தையினுடைய ஆணையை முற்றிலுமாக இவன் நிறைவேற்றி இருக்க முடியாது. 7 ஆண்டின் வா 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 கம் பேக். ராமன் தந்தையினுடைய ஆணையை முற்றிலுமாக நிறைவு செய்வன் என்றால் அவன் வந்து தீர வேண்டும். அப்படி அவன் வராத சூழல் ஒன்று இருக்குமே ஆனால் அது அவனுடைய மரணத்தை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. அப்படி அவனுக்கு மரணம் என்று ஏதேனும் ஏற்படுமானால், அதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டானால், அந்த நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருந்தால் அவனை காப்பாற்றுவதற்காக அந்த முயற்சியில் நீ உயிரை கொடுப்பாயாக.
என்று சொல்பவள் அம்மா. பெத்த பையனை பார்த்து சொல்லி அனுப்புற ஐயா. எப்பேற்பட்ட ஒரு பாத்திரம் சுமித்திரை. பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்செல். பின்னும் பகர்வாள் ஏகா இனி இங்கையில் நிற்றலும் ஏதம் என்று சொன்னவள் உடனே போயிடுவானு பயப்படி. நில்லு நில்லு கொஞ்சம். பின்னும் பகர்வாள். அடுத்த பாடல். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்செல் தம்பி என்னும்படி என்று. தம்பி என்னும்படி என்று அடியாரினின் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அது அன்றேல் முன்னம் முடி என்றாள். வார் விழி சோரன் நின்றாள். அழுது கொண்டு கண்ணீர் பெருக்கிக் கொண்டு சொல்கிறாள், மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில். ராமன் வருவானே ஆனால் அவன் கூட வா. அவன் வராமல் இருப்பானே ஆனால் அவன் வராமல் இருத்தல் என்பது ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே நிகழ முடியும். அது அவனுடைய மரணம் என்பதால் மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அது அன்றேல். அது அன்றேல்னா அவன் மரணம் அடைந்தால் முன்னம் முடி. அவனுக்கு முன்னால் உன்னுடைய உயிரை கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றுவதற்காக நீ உயிர் கொடுப்பாயாக என்று சொல்லி அனுப்புகிறாள். இதில் ஒரு வார்த்தை, ஒரு சின்ன டைக்ரஷன். தம்பி என்னும்படி என்று. தம்பிங்கிற ஹோதால போகாத. என்ன ஹோதால போகணும்? வேலைக்காரனா போடா. அடியார் வேலைக்காரனா போ. ஏன்னா தம்பிங்கிற ஹோதால நான் ரொம்ப சண்டை போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில். இந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தமும் தெரிந்தவன் வரதராஜன். நாங்கள் 5 பேர் எங்கள் வீட்டில். அந்த காலத்தில் 1950கள் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கு. டெய்லி சாயந்தரம் ஒரு 7-8 விளக்கு இருக்கும். ஒன்னொன்னையும் சிம்னியில் நல்ல கோலப்பொடி எடுத்து ஒரு அழுக்கு துணி எடுத்து நல்ல பளபளன்னு துடைச்சி வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் ஒரே லெவலில் இருக்கா கட் பண்ணி கையெல்லாம் நாத்தம் விடுங்கும். என்னதான் சோப்பெல்லாம் ஏது அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது. கையை ஏதோ பயத்த மாவு அந்த மாதிரி ஏதாவது போட்டு என்னதான் தேய்ச்சாலும் அந்த மண்ணெண்ணெய் வாசம் அப்படியே இருக்கும். சாயந்தரம் இதை பண்ணிவிட்டு ராத்திரி சாப்பிட வர உட்காரணும். எங்கள் வீட்டில் இது ஒரு பெரிய சோர். நடக்கவே நடக்காது. எங்கள் அப்பா பார்த்தார். நாங்கள் 5 குழந்தைங்க. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் என்று ஜோராக ஒரு சாரி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 பேருக்கு 5 லிஸ்ட்டு போட்டு முதல் நாள் எங்கள் அண்ணா வேணு, அதுக்கு அடுத்த நாள் எங்கள் அண்ணா மணி, 3ஆவது நாள் எங்கள் அக்கா ஜெயா, 4ஆவது நாள் நான் ராஜு, அப்புறம் என் தங்க கமலா என்று ஒரு பட்டியல் போட்டு எல்லாரும் பண்ணுங்கன்னு போட்டு விட்டார். ஒரு அடி தடி சண்டை வரும் பாருங்க. அடேங்க அப்பா, மகாபாரத போர்லாம் ஒன்றுமே இல்லை அண்ணன் தம்பி சண்டையில். இதில் டேய் எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் இருக்குடா, ட்ராமா ப்ராக்டிஸ் இருக்குது, என் டேர்ன் இன்னைக்கு நீ பண்ணுடா எனக்காக அப்படின்னு எங்கள் அண்ணா வருவான். எங்கள் அக்கா வந்து எனக்கு இன்றைக்கி கோலாட்ட கிளாஸ் இருக்குடா, டேய் எனக்காக இன்றைக்கி என்னுடைய டேர்ன்டா, விளக்க நீ தேய்ச்சி வைடா அப்படிமா. அது எப்படி முடியும்? நீ வந்து ஏற்கனவே எனக்கு 3 வாட்டி பாக்கி வச்சுருக்க, ஆச்சா பூச்சான்னு நான் முடியாதுன்னு சண்டை போட. இந்த சண்டையெல்லாம் போட்டவன் வரதராஜன். தம்பி என்பதால் வரதராஜன் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்தா நாய் காலுக்கடியில் வாழை சுருட்டி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒழுங்காக வேலை பார்த்துருப்பான். ஒரு ஆர்கியூமெண்ட்டு கிடையாது. தம்பி என்பதால் வந்த ஆர்குமெண்ட். அண்ணன் கூட சண்டை. தம்பி என்னும்படி அன்று அடியாரினின் ஏவல் செய்தி என்று சொல்லி அனுப்புகிறாள் சுமித்திரை. இது நிகழ்கிறது. அண்ணனுடைய உயிரை காப்பதற்காக இலக்குவன் உயிர் துறக்கிறான் என்பதை நான் அப்புறம் ரிமூவ் ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் தட். சமயம் வரும்பொழுது இன்னொரு 5-6 கிளாஸ் பண்ணி முன்னம் முடி என்ற வார்த்தை இவ்வாறே நிகழ்கிறது வேல் ஏற்ற படலத்தில். அடுத்த பாடல் போடலாம். சுந்தரராஜன். அடுத்த பாடல் 2 பாடல் ஸ்கிப் பண்றேன். நோ டைம். நம்பியும் என் நாயகனை உக்கின்ற அந்த பாடலுக்கு வந்துருங்க நீங்க. அதுக்கு முன்னால ஸோ எல்லாரும் மனம் போகிறார்கள். ராமன் மனம் போய்விட்டான். குகனை சந்திக்கிறான். குகனுடைய துணையுடன் காட்டிற்கு உள்ளே இதை எடுத்துடலாம். சாரி, இதுக்கு அடுத்த பாடலை எடுத்துடலாம். நம்பியும் என் அந்த பாட்டுக்கு வந்துங்க, பாடல போட வேண்டாம்.
ஸோ எல்லோரும் காட்டுக்குள் போகிறார்கள். மூவரும் போய்விட்டார்கள். அங்கே குகனை சந்திக்கிறார்கள். குகனுடைய அன்பு ஆதரவு எல்லாவற்றையும் பெற்றுக்கிறாள். குகனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். பரதன் கேகை நாட்டிலிருந்து வருகிறான். அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ராமனை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று பரதன் காட்டிற்கு கிளம்பி வருகிறான். காட்டிற்கு இவ்வாறு வரும் பரதனை தவறுதலாக எண்ணுகிறான் குகன். ஏனென்றால் பரதன் ஒரு பெரிய படையுடன் வந்திருக்கின்றான். இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அரசாட்சியை ஒப்படைப்பது என்பது படையையும் ஒப்படைப்பது. எனவே காட்டில அந்த சித்திரகூடத்திலேயே எல்லாம் ஒப்படைக்கணும் என்று பரதன் முன்னின்று தன்னுடைய படையோடு வந்து அண்ணனை சந்தித்து, அண்ணா உனக்கு இந்த ஆசி என்று சொல்வதற்காக படையுடன் வருகிறான். படையுடன் வந்த பரதனை குகன் தவறாக எண்ணுகிறான். அவனை பற்றி கண்ணா பெண்ணா என்று ஏசுகிறான். ரொம்ப பிரபலமான பாடல்கள். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாடோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ, அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. என்ன ஒரு வார்த்தை வருது, ஓதாரோ. டெய்லி அது போற்றி 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 சொல்ற மாதிரி நாய்க்குகன் 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 என்று ஓதுவார்கள் என்று பயம். இவ்வாறு திட்டுகிறான் பரதனை. பரதனை கொல்வேன் என்றெல்லாம் தீர்மானம் பண்ணி தன்னுடைய படையை உசுப்பேற்றி வைக்கிறான். இது படிக்கும் பொழுது வாவேசி இருப்பதால் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய படைக்கு இட்ட கட்டளை போல குகன் தன்னுடைய படைகளுக்கு கட்டளை இடுகிறான். பரதன் கிட்டக்க வரான், பார்க்கறான். சுமந்திரன் சொல்றான், அக்கறையில் நிற்கிறவன் உங்க அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், அவன் பெயர் குகன் என்று எல்லாம் சொன்ன உடனே பரதன் கிட்டக்க வந்துட்டான். குகன் பார்க்கறான். மறுகரை ஏறி வரப்போகிறான். குகன் ஒரு கரையில், பரதன் மறுகரையில். ரெண்டு பேரும் அந்த பேங்குக்கு வரைக்கும் வந்தாச்சு. நடுவில் கங்கை ஆறு மட்டும். பார்க்கறான் குகன், டேய் அங்க நிக்கிறவன் ராமன மாதிரி இருக்கான்டா, பக்கத்துல இருக்கிறவன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கான், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே, ராமன மாதிரி இருக்கான், போர்க்கோலம் இல்லை தவக்கோலம் கொண்டிருக்கிறார்கள், என்ன இருந்தாலும் அவன் ராமனுடைய சகோதரன் இல்லையா, அவன் தப்பு பண்ணுவானா? யாரு? என்ன இருந்தாலும் பரதனுக்கு நீ என்ற எந்த விதமான குவாலிஃபிகேஷனோ, எந்த விதமான தகுதியோ, எந்த விதமான செவ்வியோ கிடையாது. பரதன் தப்பு பண்ண மாட்டான் என்று குகன் ஏன் சொல்கிறான் என்றால், பரதன் ராமனுடைய தம்பி. ராமனுடைய தம்பி எப்படிப்பா தப்பு பண்ணுவான்? எனவே ஏதோ பிழை நிகழ்ந்திருக்கிறது என்பதை குகன் உணர்ந்து கொள்கிறான். அவன் சொல்லும் வார்த்தை, எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்பது. நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். நம்பி என்பது பரதன். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடும் தலை நின்றான், போர்க்கோலம் இல்லை, துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார். அந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ராமனுக்கு பின்னால வந்தவன் தப்பு செய்ய முடியுமா என்று சொன்ன குகன் 4 பாட்டு தள்ளி, யாரியா அந்த ராமன்? 1000 ராமன் வந்தால் இந்த பரதனுக்கு முன்னால நிற்க முடியாதே என்று மாறுகிறான். இந்த பாட்டுல ஒரே ஒரு வார்த்தை தான் முக்கியம். சாரி, அந்த பாட்டு நம்பியும் என் நாயகனை, என்னோட நாயகன் ராமன், நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு. ராமனுடைய தம்பி
அந்த குவாலிபிகேஷனை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பரதன் தப்பு பண்ணுவானா? மாட்டான். அடுத்த பாடல். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழி நோய் தன்மை கண்டால் ஆயிரம் இராமர் நின் கேள் ஆவரோ தெரியின் அம்மா என்கிறான் குகன். பரதனையும் ராமனையும் ஒப்பிட்டு பார்க்கிறான் குகன். இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் நடுவில் ஒரு 5-6 பாடல் இருக்கு, இல்லை 3-4 பாடல். என்ன நடந்தது இடையில்? இதுவரை அஞ்சன வண்ணன் ஆறுயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால், பாருங்க, வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே. வந்து நிற்கிறது பார்த்தா ஒரு தவக்கோலத்தில் ஒருத்தன் நிற்கிறான். அதை பார்த்தவுடன் கேட்கிறான் குகன் பரதனை பார்த்து, ஏண்டா வந்த காட்டுக்கு? அவன் சொல்றான், எங்க அப்பா தப்பு பண்ணிட்டார், எங்க நாட்டு மன்னனை கூட்டு கொண்டு போவதற்காக வந்திருக்கிறேன். முக்கியமான வார்த்தை. அந்த பாடல் போடலாம் சுந்தரராஜன். பாடல் தழுவின புலிங்கர் வேந்தன். தழுவின புலிங்கர் வேந்தன். புலிங்கர் வேந்தன் என்பவன் குகன், வேடர்களின் தலைவன். தழுவின புலிங்கர் வேந்தன், பரதனை தழுவிக்கொண்ட வேடர் தலைவன். தழுவின புலிங்கர் வேந்தன் தாமரை செங்கனானை. தாமரை செங்கனான் என்பவன் பரதன். ராமனுக்கும் தாமரை செங்கன், இவனுக்கும் தாமரை செங்கன். தழுவின புலிங்கர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய், தூண்கள் போல உயர்ந்திருக்கக்கூடிய தோள்களை உடைய பரதனே, எய்தியது என்னை, எதற்காக இங்கே வந்திருக்கிறாய், என்ன என்று கேட்க பரதன் பதில் சொல்றான். பாருங்க, முழுதுலகளித்த தந்தை, முழு உலகு அளித்த தந்தை முந்தையோர் முறையினின்றும் வழுவினன். அதை அப்படியே வச்சுங்க. எங்க அப்பா தப்பு பண்ணிட்டார், நெறி மரபு புரோட்டோகால் வம்சாவளி இதையெல்லாம் மீறி எனக்கு பட்டம் கட்டுவதாக எங்க அப்பா தீர்மானித்து ஒரு தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ணது யாரு? அப்பா. அவர் போயிட்டார். இப்போ தெரியும் இவனுக்கு. அயோத்தி இப்பொழுது மன்னன் இல்லாமல் இருக்கிறது. எனவே முழுது உலக அளித்த தந்தை முந்தையோர் முறையினின்றும் வழுவினன், அதனை நீக்க மன்னனை கொணர்வான். எவன் அந்த நாட்டுக்கு உண்மையான மன்னனோ, இந்த மன்னனைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அண்ணனைன்னு போட்டிருக்க முடியும். அங்க தந்தைன்னு உறவு சொன்னவன், இங்கே அண்ணன் சொல்லலை. ஏனென்றால் ராமன் இப்பொழுது அயோத்திக்கு அரசன். எனவே மன்னனை கொணர்வான் என்றான். இந்த மன்னன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் குகன் பரதனை குறித்து சொல்லும் அக்யூசேஷன், அஞ்சன வண்ணன் ஆறுயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே. அயோத்திக்கு மன்னன் ஆக பரதன் வந்திருக்கிறான் என்று குகன் நினைக்க, மன்னனை கூட்டிக் கொண்டுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று பரதன் சொல்ல, தடுமாறி போறான் குகன். இவனையா நான் கொல்லுவேன், இவன் படை முழுவதையும் அழிப்பேன் என்று என் படை வீரர்களை எல்லாம் உசுப்பேத்தி ஒரு பெரிய போருக்கு தயாராக நின்று கொண்டிருந்தேன். இவன் அயோத்தி நாட்டு மன்னனை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறானே. பதறி போறான் குகன். அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் கம்பனுடைய மிக புகழ்பெற்ற பாடல். அடுத்த பாடல் போடலாம். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி பாடல் போடலாம் சுந்தரராஜன். தாயுரை கொண்டு தாதை, அம்மா சொல்லி தாய் உரை கொண்டு தாதை உதவிய, அம்மா சொல்ல கேட்டு அப்பா கொடுத்த. ஸோ ரொம்ப ரைட் ராயலா வந்திருக்கு இவனுக்கு. இது வஞ்சகமாகவோ இல்லைன்னா திருட்டு வழியாகவோ வல்ல. அம்மா கேட்க அப்பா கொடுக்க. ஒரு பையன், ஐயா குழந்தைக்கு யார் எல்லாம் கொடுப்பாங்க? அப்பா அம்மா தானே கொடுப்பா. சின்ன வயசுல நல்ல வார்த்தை நானும் சொல்றேன். சினிமாக்கு போனால் பக்கத்து வீட்டில் போய், டே நீ உங்க வீட்டில் போய் சொல்லு நான் போறேன்னு, அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு வருவேன்.
அம்மா அவன் போகிறான் அம்மா, எனக்கும் சினிமாவுக்கு போகணும், அப்பாட்ட சொல்லி பெர்மிஷன். தாயுரை கொண்டு எல்லாம் சின்ன வயசில் அம்மா மூலமாகத்தான் நடக்கும். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. பரதன் அதை எப்படி பார்க்கறான்? தீவினை. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். தீவினை என்ன? நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி. அதுக்கப்புறம் வரேன். போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் இராமர் நின் கேள் ஆவரோ. கேள் என்றால் ஒப்பு. கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி என்பார் மாணிக்க வாசகர் சிவபெருமானை. கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி. நின் கேள் ஆவரோ, உனக்கு ஒப்பு ஆவார்களா? யாரு? ஒரு திராசு கொண்டு வாங்க. ஒரு திராசு தட்டில் பரதனை ஏற்றுகிறோம், அடுத்த தட்டில் ராமனை ஏற்றுகிறோம். பரதன் தட்டு கீழே தான் இருக்கு. இது குகனுடைய பார்வை. ஒரு ராமன் ஒரு பரதன், பரதனை தட்டு கீழே இருக்கு. ஒரு பரதன் 5 ராமன், பரதன் தட்டு கீழே தான் இருக்கு. ஒரு பரதன் 100 ராமன், பரதன் தட்டு கீழே தான் இருக்கு. ஒரு பரதன் 500 ராமன், அசங்கல பரதன் தட்டு. ஒரு பரதன் அடுத்த தட்டுல 1000 ராமர், தட்டு அசங்குமா அசங்காத தெரியலேன்ட்டான். 1000 ராமர் நின்கீழ் ஆவரோ. எனக்கு தெரியல, ஐ கேனாட் கன்க்ளூட். ஒரு பரதனுக்கு 1000 ராமர்கள் ஈக்குவல் ஆவார்களா? தெரியல அம்மா. இங்க ஒரு நிறுத்தம். கம்பன் குகன் வாயிலாக என்ன சொல்ல வருகிறான்? பரதன் ராமனை விட 1000 மடங்கு மேலானவன் என்று பொருள் கொள்ள வேண்டுமா? நான் இந்த தலைப்பில் இதையே அடிப்படையாக கொண்டு ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிலர் என்று இதே தலைப்பில் பேசினேன். அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிலர். கவி உள்ளம் காண்கிலர். கம்பன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை நான் புரிந்து கொண்ட வகையில், ஐயா வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கு. 1000 ராமர் நின்கீழ் ஆவரோ தெரியும் நம்மா என்று குகன் சொல்கிறான். இதுதான் குகன் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்கிறான், இந்த எந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலை குகனை இவ்வாறு பேச வைத்தது என்று ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் புரிந்து கொண்டால் இதற்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் நம்மால தெரிஞ்சிக்க முடியும். குகனுடைய நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கறான், படையெடுத்து வரான். இவர்களெல்லாம் எலி, நான் அரவம் என்றெல்லாம் சொல்லி தன் படையை உசுப்பேத்தி பயங்கரமாக போர்க்கோலம் கொண்டு சொல்லத்தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ, செஞ்சரம் என்பன தீவு மிழ்கின்றன ஏழைமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ என்றெல்லாம் சொல்லி இப்பொழுது பார்க்கிறான். பரதன் தூயவன் தூயவன் தூயவன். இந்த சூழ்நிலையில் குகன் என்ன செய்திருக்க முடியும்? பரதா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சுக்கோப்பா. உன்னை பற்றி சொல்லத்தகாத வார்த்தையெல்லாம் சொன்னேன், எவையெல்லாம் சொல்லப்படாதோ அவையெல்லாம் நான் சொன்னேன், மன்னிப்பு வேண்டுகிறேன் மன்னிப்பு வேண்டுகிறேன் கேட்டிருக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் ஃபார் குகன். இதில் என்ன பிரச்சனைன்னா, குகன் இங்கிருந்து பேசி இவையெல்லாம் ஆற்றின் அக்கறையில் இருக்கக்கூடிய பரதனுக்கு கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா ஒரு பெரிய கேள்விக்குறி. குகன் இவற்றையெல்லாம் சொன்னான், தன்னுடைய படைகளுக்கு உசுப்பேற்றினான். இடையில் பெரிய ஆறு ஓடுகிறது, ஆழ நெடுந்திரை ஆறு, அது கங்கை. அவன் அந்த பக்கம் நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கிட்டக்க வர்றாங்க. பரதன் வெகு தொலைவில் நிற்கிறான், குகன் வெகு தொலைவில் நிற்கிறான். அப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள். குகனுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், இது நான் கருதுகிறேன், எவனை ரொம்ப மோசமாக கருதினானோ அவனை, எவனை மிக உயர்வாக கருதுகிறானோ அவனை விட மேம்பட்டவன் என்று சொல்லி
தனக்கு ஏற்பட்ட புண்ணுக்கு ஒரு களிம்பு பூசிக்கொள்கிறான் குகன் என்பது என்னுடைய பார்வை. குகன் இந்த வார்த்தைகளை சொல்கிறான் என்பது உண்மை. கம்பனுடைய வார்த்தைகள் அவ்வாறுதான் இருக்கிறது. தான் செய்த பிழைக்கு என்ன ரெக்டிபிகேஷன், என்ன பிராயச்சித்தம் என்றால், ஒன்று, பரதன் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து இவ்வாறெல்லாம் சொன்னேன் என்று சொல்லி இருக்கலாம். பரதன் அதை கேட்க போறது இல்லை. ஏனென்றால் இவ்வளவு சொல்றான், 1000 ராமன் என்கேள் ஆவரோ தெரியும் நம்மா என்று சொன்ன குகனுக்கு பலார்னு ஒரு அறை விட்டுருக்க வேண்டுமா பரதன்? என்னடா சொல்ற, ராமன் எங்க, நான் எங்க, அவன் மலை, நான் ஒரு மடு என்று அண்ணனை பற்றி தாழ்வாக சொன்ன குகனை அறைந்திருக்க வேண்டும் பரதன். அவன் கேட்குறான், அண்ணன் எங்க தூங்கினா எனக்கு காமி. இது ஒன்று அவனோட ரியாக்ஷன். குகன் சொன்ன எந்த வார்த்தையும் 1000 ராமர் என்கேள் ஆவரோ தெரியும் நம்மா என்ற வார்த்தை உள்பட பரதன் செவியில் புகவே இல்லை. ஏனென்றால் பகவன் அண்ணா 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 அந்த ஒரு டிரான்ஸ்ல இருக்கான். அதனால்தான் இந்த வார்த்தைகள் சொன்ன குகனை பரதன் சினந்து கடிந்து கொள்ளவில்லை. அடுத்தபடியாக அவர் கேட்கும் ஒரே வார்த்தை, அண்ணன் எங்க தூங்கினா என்னை கூட்டிட்டு போ. ஏனென்றால் குகன் சொன்ன எதுவுமே பரதனுக்கு ஏறவில்லை. எனவே இந்த நிலைமையில் குகன் தான் செய்த பிழைக்கு கழுவாயாக தன்னுடைய அரிக்கிறது அவனுக்கு, ஐயோ பரதனை இப்படி தப்பியுமா எடை போட்டுட்டோமே என்ன பண்ணலாம். இந்த அரிப்புக்கு அவன் பூசிக்கொள்ளும் ஒரு களிம்பு, எவனை மிகவும் கேவலமாக எண்ணினோமோ அவனை, எவனை மிக உயர்வாக எண்ணினேனோ அவனுடன் ஒப்பிட்டு அவனை விட இவன் சிறந்தவன் என்று சொல்லி தன்னுடைய அரிப்புக்கு ஒரு களிம்பு பூசிக்கொள்கிறான் குகன் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த பாடலின் அர்த்தம் புரியும். ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண முடியும் என்று வரதராஜன் நம்புகிறான். நீங்கள்லாம் நம்புறீங்களோ இல்லையா, அது உங்க இஷ்டம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது என்னுடைய பார்வை. பல மேடைகளிலும் இந்த பாடலை மட்டும் சொல்லிட்டு போறாங்களே ஒழிய, ஏன் குகன் இவ்வாறு சொன்னான், குகனை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று யோசித்தால் இது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய எக்ஸ்பிளனேஷனாக அமையலாம் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த 2 பாடல்கள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அடுத்த பாடல் போட வேண்டாம் சுந்தரராஜன், வேணா அப்படியே என்ன, லெட் மை வியூ கம். ஸோ பரதன் குகன் சந்திக்கிறார்கள். அப்புறம் கேட்குறான், எங்க இருக்கா அண்ணன், கூட்டிக் கொண்டு போ என்று சொல்கிறான். குகன் பரதனையும் அழைத்துக் கொண்டு ராமன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறான். பரதன் ஒரு பெரும் படையுடன் வருகிறான். குகன் பரதனுடன் போகவில்லை. பரதன் அங்க இருக்க, அவங்க அண்ணா போ அப்படின்னு அந்த திசையை நோக்கி காண்பித்து விடுகிறான். பரதன் ஒரு பெரும் படையுடன் வருகிறான். மீண்டும் ஒரு பெரிய குழப்பம். அங்கே குகன், இங்கே இலக்குவன். அண்ணா உன்னை கொல்றதுக்கு வந்துட்டான் பாரு, பெரிய படையோட வந்திருக்கான், நான் என்ன செய்ய போறேன் பாரு, இந்த பரதனுடைய மார்பை துளைத்து நான் அம்புகள் ஏவ போகிறேன், என்ன நடக்கப் போகிறது பார், பரதனை கொல்வேன் என்று அண்ணன் முன்னால் சூளுரைத்து இலக்குவன் போர்க்கோலம் பூண்டு பரதனுடைய வருகையை அண்ணனுக்கு அறிவிக்கிறான். அது மட்டும் இல்லை, அண்ணா நீ கவலைப்படாதே, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், இவனை ஃபூன்னு ஊதிட போறேனா என்றெல்லாம் அண்ணனுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேறு கொடுக்கிறான் இலக்குவன். பல பாடல்கள் கண்டிப்பாக இவனை கொல்லுவேன், ஏனென்றால் உனக்கு கொடுத்த அரசுரிமையை அதை பறித்து கொண்டான் ஏற்கனவே, காட்டிற்கும் உன்னை கொல்வதற்காக. இது பரதன் தனியா வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. ஒரு பெரிய படையுடன் வந்திருக்கிறான் அண்ணா என்று இலக்குவன் பரதனுடைய அரைவல் பற்றி ராமனுக்கு சொல்கிறான். ராமன் அவனை சொல்றான்,
அந்த மாதிரிலாம் இருக்காது. நீயே இப்பொழுது தெரிந்து கொள்வாய். ராமன் ரொம்ப கூல். எதற்காக வந்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். நீயே இன்னும் ஒரு சில நொடிகளில் புரிந்து கொள்வாய் என்று சொல்ல பரதன் அருகில் வருகிறான். குகனுக்கு நேர்ந்த அதே ஒரு மாற்றம், அதேதான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் என்று போர்க்கோலம் பூண்டு வந்திருக்கிறான் பரதன் என்று லட்சுமணன் தவறாக எண்ண தவக்கோலத்தில் வந்திருக்கிறான். அவன் வரும் கோலத்தை கம்பன் நமக்கு படம் பிடித்து காண்கிறான். கம்ப சித்திரம் என்று பொதுவாக நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை. சித்திரம் படமாக வரைந்து காண்பித்து விடுவான். நிஜமாவே படம். இந்த பாடலில் கம்பன் படம் வரைகிறான் என்பதுதான் உண்மை. இதை எடுத்துடலாம் பாடலை ப்ளீஸ். சுந்தரராஜன் அப்புறம் போடுங்க. துன்பம், இதை நீங்கள் எழுத முடியுமா? நினைச்சு பாருங்க. நீங்க துன்பம் என்பதை வரைந்து படமாக எழுதி சித்திரமாக உங்களால் காண்பிக்க முடியுமா? அவன் துன்பம் அடைஞ்சான், கண்லேருந்து கண்ணீரா ஊறினான், 10 நாளாச்சு சாப்பிட்டு, வயிறெல்லாம் உள்ள போச்சு, கண்கள்லாம் பொழி விழுந்தன, உடல் தள்ளாடுகிறது, எல்லாம் துன்பம் 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 துன்பப்பட்டு நீங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டே போலாமே ஒழிய இதுதான் துன்பம் என்று, சாரி ஆங்கில வார்த்தை வருது, பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் சாரோ, துன்பத்தை ஒரு படமாக வரைந்து காண்பிக்க முடியுமா? முடியும் என்கிறான் கம்பன். துன்பத்தை நீங்கள் ஒரு படமாக வரைந்தால் அவன் இப்பொழுது இங்கே ராமனை பார்ப்பதற்காக, ராமன் அருகில் நிற்கும் இலக்குவனை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் பரதன் துன்பம் என்பதை எழுதிய ஒரு வடிவம் என்பது கம்பனுடைய கன்க்ளூஷன். பாடலை பார்க்கலாம். பரதன் வருகிறான். போர்க்கோலம் கொண்டு வந்திருக்கிறான் என்று இலக்குவன் தவறாக புரிந்து கொண்டவன் பரதன் வருகிறான். தொழுதுயர் கையினன், அதாவது ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லுவாங்களா இல்லையா, உங்கள்ட்ட ஆயுதம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி. உயர் கையினன், ஆயுதம் எதுவும் இல்லை என்பதை குறிப்பதற்காகவோ என்னவோ அது ஒன்று. தொழுது உயர் கையினன், ராமனை தொழுது கொண்டு தொழுது உயர் கையினன், துவண்ட மேனியன், தொழுதுயர் கையினன் துவண்ட மேனியன், அழுதழி கண்ணினன், அழுது அழி கண்ணினன். அப்புறம் தான் கம்பனுடைய வார்த்தை, அவலம் ஈது என எழுதிய படிவம். துன்பம் என்பதை நீங்கள் படம் வரைந்து காட்ட வேண்டும் என்றால் இப்பொழுது ராமன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் அந்த பரதன் தான் அவலம் ஈது என எழுதிய படிவம். ஒத்து எய்துவான் தனை, அவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற பரதனை முழுதுயர் சிந்தையன் முடிய நோக்கினான். இது ராமன். எல்லாவற்றையும் முழுமையாக உணரக்கூடிய சிந்தை உடையவன் இராமன். அவன் முடிய நோக்கினான், பாதாதி கேசமாக பார்க்கிறான். இதுல எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அவலம் ஈது என எழுதிய படிவம். துன்பத்தை ஒரு உருவகம், துன்பத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து துன்பத்தை படமாக வரைந்து பார்க்க முடியும் என்றால் அது இப்பொழுது பரதன் இருக்கும் நிலை என்று சுட்டுகிறான் கம்பன். எடுத்துடலாம் பாடலை. இறுதி பாடலுக்கு வருகிறேன். இன்னும் ஒரே ஒரு பாடல். இந்த பாடலை சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பரதன் வருகிறான், ராமனை பார்க்கிறான், அப்பா செத்து போயிட்டார் எல்லாம் சொல்றாங்க. தயரதனுக்குரிய ஈமக்கடன்களை வசிஷ்டன் சொல்ல ராமன் இங்கே செய்கிறான். ராமன் கம்பராமாயணத்தில் சிதை ஏற்றி ஈமக்கடன் செய்வது ஜடாயுவுக்கு மட்டும்தான். அந்த பாக்கியம் கிடைத்தது தயரதனுக்கு அன்று, கழுகுக்கு. கம்பன் காட்டும் கழுகு என்பது நான் எழுதி கொண்டிருக்கும் அடுத்த நூல்.
ஸோ ராமன் தந்தைக்கு உண்டான கடன்கள் எல்லாம் செய்து முடிந்த பிறகு 2 பேருக்கும் பயங்கர ஆர்குமெண்ட். நீ நாட்டுக்கு வரணும், வந்து நீ தான் அரசாளனம் என்றெல்லாம் சொல்ல ராமன் மறுக்க பரதன் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறான். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ராமன்கிட்ட பதில் இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. அண்ணா, நீ என்ன சொல்ற? அரசாட்சி என்னுடையது, கரெக்டா? ஆமா. அயோத்தியினுடைய அரசு உரிமை இப்பொழுது என்னுடையது, சரியா? ஆமா, உன்னுடையதான். நான் உனக்கு தர்றேன், அதை ஏத்துக்கோ என்று பரதன் சொல்ல, அதை ஏற்க மறுத்த ராமன் இந்த இடத்தில் சொல்லும் ஒரு வார்த்தை, ஆணை. இது என் ஆணை. இதன் பிறகு பரதன் வாதிடவில்லை. எப்பொழுது அண்ணன் இந்த சொல்லை பயன்படுத்தினானோ, ரொம்ப அன்பு மிகுந்த தம்பி, ஆணை என்ற சொல் சொல்லப்பட்ட பிறகு மறுவார்த்தை பேசாமல் அதை ஒப்புக்கொள்கிறான். வானத்தில் இருந்து தேவர்கள் சொல்லுகிறார்கள், ராமன் காட்டுக்குத்தான் போனோம், அவங்களுக்கு எப்படியாவது ராவணன் அழியணுங்கிற மட்டும்தான் கூறிய, அதனால் ராமன் காட்டுக்கு தான் போகணும் என்று அவர்கள் சொல்ல, ஸோ பூமியில் பரதன் ராமன் சண்டைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பதில் வருது. ஹெட் குவார்ட்டர் வானம் என்று இறுதியாக ராமன் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்ல, பரதன் உன்னுடைய பாதுகையை கொடு என்று சொல்லி கேட்டு வாங்கிக் கொள்கிறான். அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறான். எல்லோரும் சொன்னார்கள், குறிப்பாக கைகேயி, 7 ஆண்டின் வா, வந்தப்புறம் என்னாகும்? வந்து நீ ராஜாவாவியா? இல்லைன்னா அது வரைக்கும் பரதன் ஆண்டு கொண்டிருப்பான், அவன் கண்டினியூ பண்ணுவானா? இது சொல்லப்படாத ஒரு செய்தி. அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பிளேஷன் சொல்றாங்க. 14 ஆண்டுகள் ஆண்டு விட்டால் அவனுக்கு உரிமை வந்து விடுகிறது, பொசஷன் வந்துடும். 14 இயர்ஸ் என்றால், நான் இதெல்லாம் ஒரு சால்ஜாப்பு, ஒரு வாதம் என்று விட்டு விடுகிறேன். ஆனால் பரதன் மட்டுமே மிக குறிப்பாக, அண்ணா 14 ஆண்டு கழித்து வந்து, இதுவரை சொன்னவர்கள் எல்லோரும் வா வா வா, பரதன் மட்டும் சொல்கிறான் 14 ஆண்டுகள் கழித்து வந்து அரசுரிமை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் செத்து போவேன். இது சத்தியம். அது மட்டும் இல்ல, உன்மேல் ஆணை. நீ சொன்ன ஆணைன்னு உனக்கு மட்டும்தான் தெரியுமா? நானும் சொல்றேன், உன்மேல் ஆணை என்று சொல்லி பரதன் ராமனிடம் அந்த வாக்குறுதியை பெற்றுக் கொள்கிறான். ராமன் 14 ஆண்டு காலம் கழித்து வருவேன் இல்ல, வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள்வேன், அதுதான் முக்கியம் என்ற இந்த வாக்குறுதியை பரதன் ராமனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான். இறுதி பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். ஆமெனில் 7 ஆண்டில் ஐயனி, ஆம் எனில், சரி நான் ஏத்துக்கிறேன், அரசாட்சியை ஏத்துக்கிறேன். ஆம் எனில் 7 ஆண்டில் ஐயனி, நாம நெடுநகர் நன்னி, திரும்ப வந்து நானிலம் கோமுறை புரிகிலை. கோ என்பது அரசன், நானிலம் இந்த நிலத்தை, கோமுறை புரிகிலை. தப்பியமான பாட்டு வந்திருக்கு சுந்தரராஜன். அடுத்ததா, ஆமெனில் 7 ஆண்டில் ஐயனி, நாமநீர் நெடுநகர் நன்னி, நானிலம் கோமுறை புரிகிலை எண்ணில் கூறியறி ஷாம். இது சரதம், நின் ஆணை. என்ன ஒரு வார்த்தை வருது பாருங்க பரதன்ட்டு. உன்மேல் ஆணை, எனவே கண்டிப்பாக வா என்று சொல்கிறான். அயோத்தியா காண்டத்தின் ஆல்மோஸ்ட் இறுதி பாடல் இது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குவிகம் அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றி. எனக்கு தெரிந்த, அதை விட நான் ரசித்த, நான் தோய்ந்த,
நான் அனுபவித்த சில கம்பன் பாடல்களை அந்த ரசனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பாக இதை கருதி சுந்தரராஜன், கிருபானந்தன் இவர்கள் இருவருக்கும், குவிகன் அமைப்பினருக்கும் கோடானு கோடி நன்றி என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வரதராஜன். நன்றி 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 வரதராஜன் ஐயா அவர்களே. மிகவும் மிகவும் பொருத்தமாக இன்றைய அயோத்தியா காண்டத்தில் 14 பாடல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். 7-2 பாடல்கள் இன்றைய ஸ்லைடில் நான் போட்டு காண்பித்தது. அதில் பாடல்களை மட்டுமல்லாமல் அந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு குறிப்பிட்ட சொல்லை சொல்லி அந்த சொல்லின் மூலமாக விளக்கிய உங்கள் பாங்கு எங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. முதலில் சொன்ன பாடல் கண்ண மூலம் என்ற வரியும், அடுத்த பாடலில் சுரிந்தார்கள் என்ற வரியும், உடையவன் என்ற பாடல் அந்த வரியினுடைய பொருளும், ஏவல் தசரதனுடைய ஜீவோ 7-2 ஆண்டில் திரும்ப வா என்று சொல்லியிருக்கின்ற அந்த வரியையும், கைகேயின் சதி திட்டம் ஸ்ட்ராட்டஜி பற்றியும், தம்பியாக அல்ல வேலைக்காரனாக நீ சென்று வா என்ற சுமித்திரையின் ஆணையும், அவனுக்கு முன்னால் செத்துமடி என்று சொன்ன தாய் சுமித்திரையின் எண்ணத்தையும், பரதன் மன்னனை அழைத்து வர வந்துள்ளேன் என்ற அந்த மன்னனை நீங்க கொடுத்த எம்பசிஸ், 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ என்ற குகனின் களிம்பு என்று சொன்னீர்கள். அது மிகவும் பொருத்தமாக இருந்தது. அப்புறம் கம்ப சித்திரத்தை காட்டினீர்கள். துன்ப படலத்தை பரதனின் துன்பத்தை படமாக வரைந்து காட்டுகிறார் கம்பர் என்று கம்ப சித்திரத்தை காட்டினீர்கள். அடுத்த 2 ஆணை சொன்னீர்கள். ராமனின் ஆணை, அதற்கு பரதன் ராமன் மேல் சொல்லும் ஆணை. ஆஹா, மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது ஐயா இன்றைய உரை. இதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்வதற்காக, அதாவது ஒரு நிமிடம் சொல்வதற்காக நமது நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நமக்கு ஒரு 4 நிமிடம் இருக்கின்றன. NS பிரேமா அவர்கள், நீங்கள் உங்களுடைய கருத்தை ஒரு நிமிடம் சொல்லலாம். மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி. அடுத்தது ப்ரொஃபசர் மீனாட்சி. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்னைக்கு ஏகேவி அவர்கள் கொடுத்த உரையில எப்படியெல்லாம் ஒரு அரசாங்கத்தை பத்தி எனக்கு செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஜிஓ, பிரசிடென்ட், எல்லா வார்த்தைகளையும் அப்படி சொல்லி அந்த கம்பராமாயணத்தை கம்ப சித்திரத்தை விளக்கியது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுலயும் பரதனுடைய சிறப்பு, சுமித்திரையோட சிறப்புக்கெல்லாம் அது சுட்டி காட்டியது மேலும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் கால அவகாசம் மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்கணும்னு இந்த ஒரு நிகழ்ச்சி மிகவும் ரொம்ப ரொம்ப கம்பராமாயணத்தின் மீது அந்த அளவுக்கு அனைவருமே ஆர்வம் கொண்டு படிக்கணும்ன்ற தூண்டுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. எளிமையாக, அதே சமயம் என்னென்ன எல்லாம் வலியுறுத்தணுமோ அந்த வலியுறுத்தல்கள், முக்கியமான அந்த வார்த்தைகளுக்கான பொருள்லாம் சொல்லி விளக்கியது மிக அருமையாக இருந்தது. மிக்க நன்றி சுந்தரராஜன் சார். நன்றி 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 மேடம். ப்ரொஃபசர் மீனாட்சி மேடம், நீங்க ஒரு நிமிஷம் உங்க கருத்து. சார் நமஸ்காரம். ஒரு நிமிஷங்கள் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க ப்ளீஸ். கட் மீ வென் த டைம் இஸ் அவுட். இதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு வேர்டு சொல்லணும்னு நினைச்சேன். அவர் சதியா இருக்கலாம், சூழ்ச்சியா இருக்கலாம் சொல்றாரு. அது எனக்கு ஏற்புடையதல்ல. இந்த திசை திருப்புதல் சொல்றோம், ஒருத்தங்க பேசிக்கும் போது திசை திருப்புதல், அதுதான் திசை திருப்பி அந்த சுமித்ரா தேரை அயோத்திக்கு விட்டுருக்காரு அவரு, திசை திருப்பி இருக்காரு அவரு. அது அடுத்து 2வது கைகேகியை பொறுத்த வரையும் அவள் லக்குவண்ணனோட மனசை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கா. இவன் எனி டைம் ஆட்டம்பாம், இவனை வச்சுக்க கூடாதுன்னு 2 மர ஊறி கொடுத்து அனுப்புறா. ராமன் எப்படி இதை ஒத்துக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியுது. ஆனால் தான் பெத்த மகனான பரதன் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கிறது புரியல. அந்த இடத்துல கைகேயி கோட்டை விட்டா. அந்த தாய் பாசம் அவ கண்ணை மறைச்சிடுத்து. மற்ற குழந்தைங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அவ. அடுத்தது அந்த விளக்கேற்றதை பத்தி ஐயா சொன்னாரு. அவர் அந்த ஆர்டர்ல 5 நாள் ஆர்டர்ல 4வது பையனாதான் விளக்கேற்றிருக்காரு. இன்னைக்கு வரையும் வியாழக்கிழமைகள்ல எங்களுக்கும் அறிவு விளக்கேற்றின்னு இருக்காரு அவர். ஸோ ஏகேவி சார், தேங்க்யூ சோ மச். இப்ப ஞாயிற்றுக்கிழமைகளையும் தொடர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சூரியன் மறையில இந்த ஞான சூரியன் எங்களுக்கு ஒளி கொடுத்துட்டே இருக்காரு. தேங்க்யூ, நமஸ்காரம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. அருமை 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 அருமை. சந்திரசேகர் முத்து நிலவன், இங்க கோவை நிலவன், ஒரு வார்த்தை சொல்லலாமே. அவர் பாஸ்டன்ல இருக்காருல்ல? இல்ல இப்ப கோவையில தான் இருக்காரு. வருவார், உங்களை சந்திப்பு. கோவையில தான் இருக்குண்ணா. அப்படியா? நன்றி. வந்து பாக்குறேண்ணா. அப்புறம் அண்ணா சொல்லினது ஜிலேபி திருப்பி திருப்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதனால சொல்ற கொண்டு இல்லை. ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுதும் ஒரு புது புது அர்த்தங்கள் வருது. இது கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவுதான். நன்றி. நன்றி சார். நிறைவாக நமது வாவேஸ் அவர்கள் தொகுத்து ஒரு
அவருக்கு நன்றியும் சொல்லி குவியத்தின் சார்பாகவும் மற்ற வந்திருந்த நண்பர்களாகவும் நன்றியும் பாராட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாமேஸ் அவர்கள். கேக்குது சார்? அன்மியூட் ஆயிடுச்சா? எஸ் சார். கேக்குறது கேக்குறது. அதாவது ஏகேவி சாருடைய கம்பராமாயணத்தினுடைய சிறப்பு வந்து எந்த அவைக்கு எப்படி எதை சொல்லணும்னு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அவை அறிந்தார் என்பார்கள் பெரும் புலவர்கள், அவை அறிந்தோர் பெரும் புலவர் என்பார்கள். அப்படி இந்த அயோத்தியா காண்டத்துல வந்து நூற்றுக்கணக்கான பாடல், அது எதை எடுக்கிறது எதை கரெக்டா செலக்ட் பண்ணார். இன்னைக்கு என்ன பண்ணார், சாதாரணமா இருக்கிற விஷயம் என்ன பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முடி எடுத்துட்டார். முடி இல்ல, அது மறைமுடி. ஏன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு நரைமுடி வந்துடாது, அது உள்ளுக்குள்ளே இருக்கு, அன்னைக்குதான் வருது. ஆனா கால நேரம் பார்த்து அது எப்படி வந்ததுன்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் மர உரியை வச்சு சொன்னார். அதுல பியூட்டி என்னன்னா, அந்த மர உரி 2 மர உரி கொடுத்து அனுப்புறார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மர உரி உள்ளுக்குள்ள வச்சிருக்க எக்ஸ்ட்ரா, ஒண்ணு பரதனுக்கு இன்னொரு சத்ருனுக்கு, இன்னொரு 2 மர உரி வந்துருச்சாங்க, டபுள் டாட். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம், அடுத்து களிம்பு. இந்த களிம்பு நான் ரொம்ப ரசிச்சது அவருடைய அந்த கருத்துல, 1000 ராமர் நின்கு ஆவரோ தெரிய நம்பா அப்படின்னு ஒரு ஆச்சரிய குறியில கம்பன் முடிக்கிறான் என்று சொன்னால், அந்த களிம்பு போறலன்னு அர்த்தம். அந்த களிம்பு போடுவதை சொன்னாரே, அந்த களிம்பு போறல, அது முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உத்தமனை மனதளவிலே தவறு செய்து அவனை, அவன் ஒரு துரோகின்னு நினைச்சோமே, அது எப்படி ஆத்தது? வள்ளுவன் பேசுகிறான், தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் என்று இவன் நாவினால சொல்ல மனசுல நினைச்சிருக்கான். அது இன்னும் எவ்வளவு பெரிய குத்தம். ஆகவே அற்புதமான விளக்கம் ஏகேவியுடைய ஹைட்ஸ். இன்னைக்கு ஒரு ஒரு புதிய செய்திகள் சொல்வது மட்டும் அல்ல, அந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படி எடுத்து சொன்னார். அது போல வந்து அவ வந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய ராமனுடைய அந்த நீண்ட கதையில, அது எப்படின்னா, இப்போ ஒரு குடத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி குடத்தை ஒருத்தன் தப்பி தவறி காலால் தட்டி விட்டுனான்னா அவன் ஒரு செகண்ட் தான் தட்டுறான், ஆனா கீழே விழுந்த தண்ணி பரவிக்கொண்டே இருக்கும். அதை போல ஒரு தவறு செய்கிறாள் கைகை. இன்னைக்கு நான் அயோத்தியா காண்ட எடுத்துதானே கைகை தான் நிறைய பேர் பேசுவாங்க. அது ஒரு செகண்ட்ல தட்டி விட்டது எப்படியெல்லாம் போறது பாருங்க. என்டையர் ராமாயணா இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அப்படியே நூல் பிரிச்சு இழை பிரித்து அவர் எடுத்துக்கொண்டே வந்தார். இன்னொன்னு எனக்கு வந்து ஒரு தோணித்து ஒண்ணு, இன்னைக்கு வந்து நம்ம வாரிசு அரசியல் கூடாதுங்கிறோம். அவன் சொல்றான், அவன் பரதன் வந்து என் தந்தை முறை தவறினான் என்கிறான், ஏன் வாரிசு கொடுக்கலன்ட்டு. இன்னைக்கு வாரிசு கொடுத்தா முறை தவறுங்கிறோம். காலத்தினுடைய காலத்தினுடைய மாறுதல் எப்படி இருக்கு பாருங்க. அதனால இதெல்லாம் தான் இதிகாசம் நமக்கு சொல்றது. இன்னைக்கு இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் இதெல்லாம் பதிவில் இருக்கிறது. சிறுவர்கள்லாம் கேட்கணும், இளைஞர்கள் கேட்கணும். இது அற்புதமான விஷயம். காலகாலத்தும் நிற்கும்படியான அற்புதமான சொற்களை வாரந்தோறும் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு கழுதகிய நண்பர் வரதராஜன் அவர்களுக்கு வந்து இறைவன் நல்ல இன்னும் தேக ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அவரை மகிழ்ச்சியோடு பார்க்கும்போது எனக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி. அப்படி சிறப்பான இருக்கிறது குவிகத்தினுடைய வெற்றி. குவிகம் வெற்றி நடை போடுகிறது என்று சொன்னால், நடையில் நின்றுயர் நாயகனை நம் நடையில் கொண்டு வந்து விட்டோம். ஆகவே வாழ்க வளர்க, தொடர்ந்து கேட்போம். நன்றி, நன்றி சார். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம எல்லாரையும் காட்டுக்கு அழைத்து செல்ல வருகின்றார் வரதராஜன் அவர்கள். ஆரண்ய காண்டத்தை பற்றி கேட்பதற்காக நாம் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரம் நண்பர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று குவியத்தின் சார்பாகவும் மற்ற நண்பர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.